எல்லாருக்கும் வணக்கம். வட அமெரிக்கா மற்றும் உலக நகரத்தார் மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் டாக்டர் பழனியப்பன். நான் ஆர்கனைசேஷனோட பிரசிடென்டாக பணிபுரிவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மளோட வெபினார் தலைப்பு வந்து ஆனுவல் ஹெல்த் செக்அப். இப்ப அமெரிக்கால வந்து ஆனுவல் ஹெல்த் செக்அப்னு சொல்லுவோம், இந்தியால வந்து ஹெல்த் செக்அப்னு சொல்லுவாங்க, ஆனுவல் பிசிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஜென்ரலா வந்து வருஷத்துல ஒரு தடவை நம்ம வந்து ஜென்ரலா உடம்ப பரிசோதனை பண்ணிக்கணும். பேசிக்கான பிளட் டெஸ்ட் மருத்துவர்கள் பரிந்துரையின் பேர்ல பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. பேசிக்கான சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது, கேன்சருக்கு பார்த்துக்கிறது, அந்த மாதிரிலாம் டெஸ்ட்டுங்கள்லாம் இருக்குது. வேக்சினேஷன்ஸ், நம்ம தடுப்பூசிகள் போட்டுக்கொள்வது, அந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேர் கேட்கலாம், இது வந்து எனக்கு உடம்புக்கு சரியில்லாத போது நான் கொண்டு போய் காமிச்சுக்கிறேன், எதுக்கு போயிட்டு நான் முன்னாடியே காமிக்கணும், எதுவுமே உடம்புல இல்லாட்டி பிரச்சனை இல்லாட்டி எதுக்கு காமிக்கணும்னு சில பேர் கேட்பாங்க. அது நம்ம வந்து தமிழ்ல சொல்ற பழமொழி சொல்றதா, வருமுன் காப்பவன் அறிவாளி, வந்த பின்ன தவிப்பவன் ஏமாளிங்கிறது மாதிரி. இது முன்கூட்டியே நம்ம வந்து ப்ரிவென்ஷன் பண்ணிக்கணுங்கிறது தான் இதனோட கான்செப்ட், இதனோட அடிப்படை. அதனால வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கொள்வது மிக நல்லது. இது ஆக்சுவலா வந்து மேற்கொண்டு செலவுகளையும் தவிர்க்கும். பல ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், குடும்பத்துல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தவிர்க்கும். பண கஷ்டமா இருந்தாலும் சரி, ஹெல்த் கஷ்டமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இது தவிர்க்கும். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் வந்து ஜென்ரலா ஒரு செல்போனா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், கரெக்டான டயத்துல ரிப்பேர் பண்றோம். பட் ஆனா பல பேர் வந்து உடம்ப பாத்துக்கிறது கிடையாது. அது ஒரு வீணான செலவு அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். அது வந்து சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம், அறிகுறிகள் வந்ததுக்கு அப்புறம், இல்ல வலிகள் வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போடாமல் முன்னாடியே வந்து ஆரம்ப காலத்திலேயே நிறைய இதை முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். ஒரு மார்பக புற்றுநோயா இருக்கட்டும், இல்ல உள்ள வெளியில் தெரியாம இருக்கக்கூடிய நீரிழிவு நோயாக இருக்கட்டும், இல்ல பிளட் பிரஷர் எனக்கு இருக்கதே இத்தனை வருஷம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் முன்கூட்டியே கண்டுபிடிச்சோம்னா டேமேஜ் வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். ப்ரெஷரோ இல்லை சுகரோ எதையோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். டேமேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குற மாதிரி வரும். ஸ்பெஷலிஸ்ட் வந்து மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரகம் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன் வந்துடும். இது மேற்கொண்டு செலவு, மேற்கொண்டு வந்து வாழ்க்கை தரம் நல்லா இல்லாமல் போகும். ஸோ அதனால இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த வெபினாரோட முக்கியமான சாராம்சம், கருத்து வந்து வருமுன் காப்பது எப்படி, என்னென்ன பண்ணிக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணல எப்படி பண்ணிக்கணும், யார்கிட்ட போய் காமிக்கணும், என்னென்ன கேட்கணும், உங்க மருத்துவர்கிட்ட நீங்க என்னென்ன கேட்கணும், என்னென்ன ஒவ்வொரு வருஷமும் நீங்க அதை கரெக்டா அதை ஃபாலோ பண்றது, உங்களோட ஃபைல்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்றது. கடைசியில வந்து நான்லாம் என் பேஷண்ட்டை சொல்றது வந்து, உங்க உடம்ப நீங்க பார்த்துக்காட்டி வேற யாரும் பார்த்துக்க முடியாது. அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்க கையில. ஸோ அவங்க வந்து எவ்ரி இயர் வந்து டாக்டரா இருந்தா கூட, ஈவன் டாக்டரா இருந்தா கூட நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கொள்வது மிக நல்லது. இது ஒவ்வொரு நாடுகளையும் வேற வேற மாதிரியா அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ப்ரிவலன்ஸ் நாங்க சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து சிறப்பான மருத்துவர்கள், இளம் மருத்துவர்கள் உலகத்திலிருந்து எல்லா பகுதிகளில இருந்து இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து என்பிஎன்ஏ மெம்பர்ஸ். என்பிஎன்ஏங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உலக மற்றும் வட அமெரிக்க நகரத்தார் மருத்துவர்கள் அமைப்பு. இதுல வந்து நகரத்தார் ஆரோக்கிய மன்றம்ங்கிறது வந்து எந்த மெம்பர்ஷிப்பும் இல்லாம நம்ம என்பிஎன்ஏ மருத்துவர்கள் வட அமெரிக்கா மற்றும் உலக நகரத்தார் மருத்துவர்கள் நடத்துறோம். அதுல இணைவதற்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது. மருத்துவர்களுக்கு மட்டும் வந்து ஃபீஸ் இருக்குது. இதுல ஜாயின் பண்ணி டியூஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். அதுதான் என்னோட பேக்ரவுண்டு. ஸோ இன்னைக்குள்ள வெபினாருக்கு நம்ம போவோம். இந்த வெபினாரை வந்து இன்னைக்கு நடத்த போறது வந்து டாக்டர் நாச்சு சின்னக்கருப்பன். நாச்சு சின்னக்கருப்பன், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். டாக்டர் நாச்சு சின்னக்கருப்பன் வந்து அவங்க ஷீ இஸ் அ பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். அவங்க வந்து இங்க பென்சில்வேனியால இருக்காங்க, அமெரிக்காவில். அவங்க பேக்ரவுண்ட் வந்து மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்திருக்காங்க. ஸோ மலேசியன் அவங்க, பட் இங்க அமெரிக்காவில் ரொம்ப காலமா பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்களோட ஆக்சுவல் பேக்ரவுண்ட் வந்து நியோனேட்டாலஜிங்கிறது வந்து பச்சுளங்குழந்தைகளுக்கு அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட். அவங்க குழந்தைகள் மருத்துவர், அதுக்கு மேல பச்சுளங்குழந்தைகளுக்கு அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அடிப்படை மருத்துவ தகுதி எங்க அவங்க பெற்றிருக்கிறார்கள் என்றால் யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்போர்ன், ஆஸ்திரேலியால. அங்க வந்து அவங்களோட பேசிக் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மலேசியால பல துறைகள்ல வேலை பார்த்திருக்காங்க. ஆர்த்தோபெடிக்ஸ், பொது சர்ஜரி, பொது மருத்துவம், ஆப்ஸ்டெட்ரிக்ஸ், பீடியாட்ரிக்ஸ். அதுக்கப்புறம்
வந்து அவங்களுக்கு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பீடியாட்ரிக்ஸ் மிகவும் பிடித்து போக அவங்களுக்கு வந்து பீடியாட்ரிக் ரெசிடென்சி பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில். அதுக்கப்புறம் வந்து ஃபெலோஷிப், மேல் மருத்துவ படிப்பு, அது ரொம்ப சப் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம். அதை வந்து இந்தியாவில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து நியோனேட்டல் பெரினேட்டல் மெடிசன். நான் முன்கூடியே சொன்ன மாதிரி பச்சிளங்குள்ள குழந்தைகளுக்கு அவங்க ஸ்பெஷலிஸ்ட். இங்க வந்து ராபர்ட் வுட் ஜான்சன் மெடிக்கல் ஸ்கூல் நியூ ஜெர்சியில் அதை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டேட் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மாதிரி இங்க நியூ ஜெர்சி பல்கலைக்கழகம், நியூ ஜெர்சி மாநிலத்தை சேர்ந்த பல்கலைக்கழகம் அது அதில் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து தலைமை நியோனேட்டாலஜிஸ்டாக, குழந்தைகள் மருத்துவம், பச்சிளம் குழந்தைகளுக்கு மருத்துவராக, அதோட ப்ரொஃபஸராகவும் இருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி யூஎஸ்எஃப் மோர்சானி காலேஜ் ஆஃப் மெடிசன்ல இருக்காங்க. லீ வேலி ஹெல்த் நெட்வொர்க்லையும் ஒர்க் பண்றாங்க. ராய்லி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க நியோனேட்டாலஜிஸ்டா. நிறைய நீங்க வந்து நிறைய மிக அனுபவம் மிக்க ஒரு நியோனேட்டாலஜிஸ்ட் அண்ட் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க இன்னைக்கு வந்து கேள்விகள் கேட்கறதுக்கு, மாடரேட் பண்றதுக்கும், கலந்துரையாடலை கலந்துக்கிறதுக்கும் வந்திருக்காங்க. அவங்க நேரத்தை ஒதுக்கி வந்திருக்காங்க பிஸி டயத்துல. மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் டாக்டர் நாச்சி சின்னக்கருப்பன். அதுக்கப்புறம் நம்ம வி ஹேவ் ஃபேண்டாஸ்டிக் 3 ஸ்பெஷலிஸ்ட் வேர்ல்டு வைடு. அவங்க நாச்சு சின்னக்கருப்பனையை நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு டயஸ் போடியம் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். டேக் இட் ஓவர் டாக்டர் நாச்சு சின்னக்கருப்பன். இட்ஸ் ஆல் யோர்ஸ். Sure. Thank you, Dr. Palniappan, for the nice introduction. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட இருக்கிறது வந்து 3 panelists, Dr. Chidambaram, Dr. Nachappan, and Dr. Karthik Udayappan. Today's forum is all about just preventative health, Dr. Palniappan சொன்ன மாதிரி. Let me just introduce the speakers. Dr. Chidambaram, if you want to just say hello. Yeah, Dr. Chidambaram வந்து he completed his MBBS in Madras Medical College. அதுக்கப்புறம் அவங்க இன்டர்னல் மெடிசன் ரெசிடென்சி வந்து செயின்ட் வின்சென்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல முடிச்சிருக்காங்க. He was also the chief resident there. இப்போ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கனெடிகட்ல வந்து மேல் படிப்பு ஹீமட்டாலஜி ஆன்காலஜி ஃபெலோஷிப்ஸ் ஸ்பெஷாலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெல் விசிட்ஸ், annual physicals, இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோமோ that's his expertise, as well as cancers. இன்னும் நம்ம உடல்ல வர என்ன மாதிரி கேன்சர்ஸும் அதை படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து டாக்டர் நாச்சியப்பன். நீங்க கை காட்டுங்க. டாக்டர் நாச்சியப்பன் வந்து is one of our panelists today. அவங்க வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் வந்து விஸ்வநாதன் திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீஸ் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ், சிறுவயல்ல 4 வருஷமா வேலை பார்த்துருக்காங்க. கிராஜுவேட் ஸ்டடீஸ் வந்து சர்ஜரியில மட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜெனரல் சர்ஜரி சிவகங்கை மெடிக்கல் காலேஜ்ல இருக்காங்க. ஹீஸ் ஆல்சோ கன்சல்டன்ட் சர்ஜன் இன் மானகிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். அவர் சொந்த ப்ராக்டிஸும் வச்சிருக்காங்க. அது பேர் வந்து சக்தி சர்ஜிக்கல் அண்ட் டென்டல் கிளினிக். அது காரைக்குடியில இருக்குது. He's a trained endoscopist, நிறைய experience in laser proctology, laparoscopic surgery, and also extensive experience in diabetic feet. Last but not least, Karthik Udayappan. Karthik, can you say hello? Hi. Dr. Karthik Udayappan வந்து அவரோட மெடிக்கல் டிகிரி வந்து யூஎஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் மயாமி மில்லர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல முடிச்சிருக்காங்க. Residency training வந்து he completed at Johns Hopkins Bayview Medical Center. His experience is as a primary care doctor, வேற cultures in Baltimore, uninsured patients, and then also addiction patients. அவரோட experience வந்து இப்போ he'll be joining Mayo Clinic in Rochester. அங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிம்டம்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் பார்க்க போறாங்க. And he'll also be teaching young doctors. So I'm very fortunate that we have this very experienced learned panel. இப்போ வந்து we're going to go through a lot of questions that we have, and I hope it'll answer a lot of your questions. And also, the goal is to move towards preventative healthcare before the development of disease. So, mother question வந்து Dr. Karthik, annual health checkup na enna? Okay, yeah. So first,
Thank you for the kind introduction, Dr. Nacho, and all the moderators and organizers for inviting me and allowing me to share a little bit of knowledge. So, எல்லாருக்கும் வணக்கம். Dr. பழனியப்பனே ஆக்சுவலா அழகா சொன்னாங்க இது பத்தி. ஸோ யூஸ்வலா நம்ம டாக்டருக்கு போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கும். ஒரு காய்ச்சலா இருக்கட்டும், வாந்தி, வலி, அப்பதான் டாக்டருக்கு போவோம். பட் ஆனா சிம்டம்ஸ் இல்லாத போது நம்ம டாக்டர் போகும்போது தான் அந்த ஆனுவல்ஸ் இல்லாட்டி ஹெல்த் செக்அப்னு சொல்றது. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா, டாக்டர் பழனிப்பன் சொன்ன மாதிரி நம்மளுக்கு அறியாமலேயே சில புற்றுநோய்கள் வந்து வளரலாம், இல்லாட்டி சில இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம் நம்மளுக்கு அறியாமலே, இல்லாட்டி டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர் வந்து அதெல்லாம் வலிக்காது, நமக்கு தெரியாது இருக்குதுன்னு. ஸோ இந்த விசிட்ஸ், இந்த செக்அப்ஸோட பர்பஸ் என்னன்னா, இந்த மாதிரி வியாதிகள்லாம் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது அண்ட் ப்ரிவென்ட் பண்றது, தடுப்பூசி கொடுக்கறது, அது மாதிரி. ஸோ அதுதான் ஹெல்த் செக்அப்போட பர்பஸ். தேங்க்ஸ் டாக்டர் கார்த்திக். அடுத்த கொஸ்டின் வந்து டாக்டர் சிதம்பரம். யாருக்கு ஹெல்த் செக்அப் தேவைப்படுது? யூனோ நம்ம வயசானதுக்கு அப்புறம் தான் போகணுமா இல்ல எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ டாக்டர் பழனியப்பன் அண்ட் டாக்டர் நாச்சால் அண்ட் டாக்டர் தில்லை. ஸோ நிறைய பேர் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கு இந்த ஹெல்த் செக்அப், ஸோ பேசிக்காக அதை எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஹெல்த் செக்அப் பார்த்தோம்னா வந்து 3ஆ புரிஞ்சுக்கலாம். அதாவது இருதய சம்பந்தப்பட்ட அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது ரத்த கொதிப்பு, டயபிட்டிஸ், இல்லை ஹை கொலஸ்ட்ரால் லெவல், அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு டொமைன். இன்னொன்று வந்து புற்றுநோய், கேன்சர் அவேர்னஸ் ஃபார் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ், அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய இன்னொரு டொமைன். அதுக்கப்புறமாட்டி தடுப்பூசி. சில பேருக்கெல்லாம் தெரியும், சின்ன குழந்தைங்களுக்கு தானே தடுப்பூசி கொடுப்பாங்க, அடல்ட்ஸ்க்கும் கொடுக்கணுமா? ஆமா, சில தடுப்பூசினாலே வந்து கேன்சரை குறைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி 3ஆ பிரிச்சுக்கலாம். சொல்லப்போனா வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்து ரொம்ப முக்கியம், அவசியம். ஆனா சில பேர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவங்க யாரு அப்படின்னா, அவங்க வம்சாவளியில இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஏதாவது ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு 50 வயசுக்குள்ள அவங்க அப்பா அம்மா, ஃபேமிலி ஹிஸ்டரினா வந்து அப்பா அம்மா மட்டும் இல்ல, தூரத்து சொந்தம், சித்தி சித்தப்பா அவங்களும் உண்டு. இல்ல 2-3 மெம்பர்ஸ் வந்து குடும்பத்துல வந்து இப்ப அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருந்திருக்கு, இல்ல வந்து கேன்சர் ஏதாவது இருந்திருக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கண்டிப்பா ஆனுவல் பிசிக்கல் போகணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கார்டியோ வாஸ்குலருக்கும் அந்த கேன்சருக்கும் வந்து சிம்டம்ஸ் எதுவும் வராது, ஏற்கனவே டாக்டர் கார்த்திக் சொன்ன மாதிரி. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கண்டிப்பா ஆனுவல் ஹெல்த் செக்அப் போகணும். அதுக்கப்புறம் வந்து சில சிம்டம்ஸ், அதாவது வந்து நான் ரொம்ப சோர்வா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் சோர்வா இருக்கேன்னா வேலை செய்யறதுனால சோர்வா இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. அது அந்த மாதிரி கிடையாது. சில நேரம் வந்து ரத்த சோகையோட முதல் சிம்டம் வந்து சோர்வா கூட இருக்கலாம். அதனால வந்து அதை முதல்ல செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொன்னு வந்து எதிர்பாராத வெயிட் குறையிறது. அதாவது வந்து அது ஒரு சிம்டமாவே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, நான் வந்து வெயிட் குறைஞ்சிட்டேன், ஏன்னா நான் வந்து வேலை பார்க்குறேன், ஓடி ஆடி இருக்கிறதுனால வெயிட் குறைஞ்சிட்டேன், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு சைலண்ட் சிம்டம். அது நம்ம பெருசாகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம முதல்ல கவனிச்சுக்கிறது நல்லது. அதாவது இந்த மாதிரி சோர்வு அடைகிறவங்க, எதிர்பாராத இதுல வெயிட் குறையிறவங்க, வம்சாவளியில ஃபேமிலி ஹிஸ்டரியா இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்து ரொம்ப 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 முக்கியம். Thank you, Dr. Chidambaram. So we shouldn't wait till we're very old to go for a health checkup. மூணாவது கொஸ்டின் வந்து டாக்டர் நாச்சியப்பன் உங்களுக்கு. நான் வந்து எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நான் என் டாக்டரை பார்க்குறேன். ஸோ சும்மா எதுக்கு இந்த ஹெல்த் செக்அப்? ஓகே, குட் மார்னிங் டு ஆல். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த என்பிஎன்ஏக்கும் மற்றும் டாக்டர் பழனியப்பன் சார், சேர்பர்சன் டாக்டர் நாச்சு மேம் அண்ட் மை பேனலிஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் நல்லா தான் நான் பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட வராங்க. அப்போ வரும்போது அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் பேஸ்டா டாக்டர் ட்ரீட் பண்ணிடுவாங்க. பட் அவங்க இந்தியன் ஓபிடியில் ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து ப்ளஸ் நிறைய உண்மைகளை வந்து டாக்டர்கிட்ட பேஷண்ட் வந்து சொல்றது கிடையாது. அவங்களுக்கே ஒரு ஃபியர், இதை சொன்னா நான் திருப்பி எனக்கு வியாதி இருக்குன்னு சொல்லிடுவாங்க, மாத்திரை சாப்பிடணும்னு நினைச்சிட்டு நிறைய விஷயத்த வந்து பேஷண்ட்டே வந்து வித் ஃபியர் வந்து மறைச்சிடுறாங்க. ப்ளஸ் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ல டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்,
எல்லாமே வந்துருது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் இருக்கிறதே சில பேருக்கு தெரியறது இல்லை. பட் நம்ம ஃபுல் செக்அப் பண்ணும்போது தான் வந்து பிபி பார்க்கும்போது பிபி அவங்களுக்கு ஹையா இருக்கும். உங்களுக்கு பிபி ஹையா இருக்குன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க, எனக்கு பிபி அதிகமா இருக்க. சுகர் வந்து அப்பா அம்மாவுக்கு இருக்கும், இவங்களும் ஓவர் வெயிட்டா இருப்பாங்க. சுகர் இருக்குன்னு சொன்னா நான் நல்லா தான் இருக்கேன், சுகர் இருக்குன்னு அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்கா சிதம்பரம் சார் சொன்ன மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்ஸ் ஒரு ஸ்கிரீனிங், பிளஸ் கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு பிரஸ்ட் கேன்சர் அண்ட் சர்வைக்கல் கேன்சர் ரிலேட்டட் ஸ்கிரீனிங் 2 பண்ணிக்கிறது. மென்ஸ்க்கு வந்து ஓல்டேஜ்ல ப்ராஸ்டேட்டிக் கேன்சருக்கு ஆன ஸ்கிரீனிங் தான் நம்ம பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க நார்மலா இருக்கன்னு நினைச்சுக்குவாங்க. பட் எல்லா பிளட் டெஸ்ட்டையும் வச்சு ஒரு டாக்டர் பார்த்தாதான் அவங்க நார்மலா இல்லையாங்கிறத கரெக்டா சொல்ல முடியும். ஏர்லியா டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர் நாச்சியப்பன். அடுத்த கேள்வி வந்து டாக்டர் கார்த்திக். ஐ திங்க் we've kind of covered it, but I think repetition is always good. எந்த வயசுல இருந்து நம்ம இந்த physical exam start பண்ணோம்? Yeah, good question. So மேபி சில பேர் எதிர்பார்ப்பாங்க எக்ஸாக்டா ஒரு ஏஜ் மாதிரி வேணும், 18 வயசு இல்லாட்டி 35 வயசு அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்து கொடுக்க முடியாது. ஸோ யூஎஸ்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ப்ரிவென்டிவ் டாஸ்க் ஃபோர்ஸ், USPSTFன்னு. அவங்க தான் யூஸ்வலாக வந்து டாக்டர்ஸ் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க, இந்த ஏஜ்ல இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும், இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுக்கணும்னு. ஸோ அவங்களே வந்து ஒரு வயசு மாதிரி செட் பண்ணல, இந்த வயசுல தான் ஆரம்பிக்கணும்னு. பட் ஆனால் யூஎஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில காமன் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைங்க வந்து முதல்ல ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல சேரும் போது யூஸ்வலா வந்து ஒரு டாக்டர் எக்ஸாமுக்கு போய் ஆகணும் சேர முன்னாடின்னு கேட்பாங்க. அப்ப வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, மேபி ஒரு ஹார்ட் கண்டிஷன் அப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல சேர முன்னாடி கண்டுபிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓர் ஈச் டைம் ஒரு ப்ரெக்னன்சி வரும்போது, ப்ரெக்னெண்டா இருக்கும் போது அப்போ வந்து ப்ரிவென்டிவ் ஸ்கிரீனிங்ஸ்லாம் அப்போ டெஸ்ட்லாம் பண்றது. பட் ஆனால் என்னோட ப்ராக்டிஸ்ல காமனா பார்த்தீங்கன்னா யூஸ்வலா ஏதாவது ஒரு ரீஃபில், ஒரு மருந்து ரீஃபில் பண்றதுக்காக வருவாங்க, இல்லாட்டி முட்டி வலினால வருவாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், அந்த கன்சர்ன்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து ப்ரிவென்ஷன் பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்டா ஒரு ஏஜ்ன்னு சொல்ல முடியாது, 18, 16, மேபி பீடியாட்ரிக்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்டர் நாச்சு, you're more than welcome to jump in. But it's anytime someone has an encounter with the health system, that's an opportunity for prevention. Thanks, Dr. Karthik. We're actually going to come to the pediatric questions. இன்னொரு 2-3 questions-ல அதை பத்தி பேசுவோம். Let's move on to Dr. Chidambaram. What are age-based screening tests? நம்ம வந்து கண்ணு செக் பண்றதும் டென்டல் செக்கும் பண்ணணுமா? கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த ஏஜ் பேஸ்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 3 டொமைனா பிரிச்சுக்கிட்டோம்னா கார்டியோவாஸ்குலர், கேன்சர் அண்ட் தடுப்பூசிக்கு நம்ம இந்த கலந்துரையாடல இன்னும் நிறைய ஆன்சர் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு கொலனாஸ்கோபி, அதாவது வந்து பெருங்குடல்ல வரக்கூடிய புற்றுநோயை முன்னையே கண்டுபிடிக்கிறது. அதாவது இதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இங்க எல்லாம் வந்து என்ன ஒரு ஏஜ் வச்சிருக்காங்கன்னா 45 வயசுக்கு மேல, அதாவது 10 வருஷத்துக்கு ஒருக்கா எண்டோஸ்கோபி அப்படிங்கப்படுற அந்த கொலனாஸ்கோபி வந்து பண்ணிக்கணும். அதே இது வந்து அது அப்பா இல்ல வந்து அம்மா இல்ல குடும்பத்துல யாருக்காவது குடல் இல்ல குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் இருந்ததுன்னா அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணணும். அதாவது இது வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இந்த ஏஜ் பேஸ்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கு. இதே மாதிரி நம்ம இன்னும் போக போக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். எப்ப வந்து நம்ம மேமோகிராம் ஸ்டார்ட் பண்ணணும், எப்ப வந்து கர்ப்பப்பை வாயோட புற்றுநோய்க்கு அதுக்கு ஸ்கிரீன் பண்ணணும், இதெல்லாம் வந்து இந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட். அதே இது இப்ப இந்த சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா வந்துட்டு நம்மளுக்கு இப்போ அந்த ஏஜ் சில ஏஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலைஸ்டு
இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து உடல் பருமன் வந்து பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அவங்களோட வெயிட்டும் ஹைட்டும் மெஷர் பண்ணி சிம்பிளா கால்குலேட் பண்றது. அது வந்து 30 இல்ல 35க்கு மேல இருந்ததுன்னா அவங்க வந்து இயர்லியராகவே இந்த ரத்த கொதிப்பு, இந்த சர்க்கரை நோய் அதுக்கெல்லாம் வந்து ஏஜ் ஆகணுன்ற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. இயர்லியராகவே செக் பண்ணி நம்ம காப்பாத்திக்கிறது நல்லது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஜஸ்ட் ஐ வாண்டட் டு இன்ட்ரடியூஸ் டு திஸ் கொலனாஸ்கோபி, பட் we will like talk more about the age-based cancer screening test and more to come. And the second part of the question is eye and dental. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஐ டெஸ்ட், அதாவது இந்த ஐ டெஸ்ட் வந்து நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு. இப்ப சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து அந்த கண் பார்வையில வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும், அந்த ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்ப சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து அதுவும் முக்கியமா இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து வருஷம் அதாவது கண்ணை டைலேட் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய ஆப்தல்மாலஜிஸ்டால மட்டும்தான் அது வந்து ரொம்ப துல்லியமா பண்ண முடியும். அது வந்து வருஷம் செஞ்சுக்கிறது வந்து நல்லது. இயர்லியரா அதை கண்டுபிடிச்சு குணப்படுத்திட்டோம்னா நம்ம கண் பார்வையை வந்து ரொம்ப நாள் வந்து நல்லா வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்ப அந்த டென்டல் விசிட் அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி மாறும். ஆனா இயர்லி டென்டல் விசிட்டும் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப என்னன்னா வந்து ஓரல் ஹைஜீன், அந்த டென்டல் கேரிஸ் 2 டைம் ப்ரஷ் பண்றது, அதெல்லாம் வந்து சின்ன குழந்தையில இருந்தே வந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கறதுனால வந்துட்டு ரொம்ப அந்த பல் சம்பந்தப்பட்ட அந்த ஈர் அதோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஐ செக்அப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாதவங்களுக்கும் வந்து என்னன்னா கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வயசானதுனால வரக்கூடிய அந்த கண்ணுல இருக்கக்கூடிய அந்த பொறை, அதையும் வந்து நம்ம வந்து பீரியாடிக்கா செக் பண்ணிட்டு இருந்தோம்னா இப்ப நிறைய ரொம்ப சிம்பிள் சர்ஜரிஸ் எல்லாம் வந்துருச்சு. நம்ம என்பிஎன்ஏல கூட இந்த கேம்ப்ல எல்லாம் கூட வந்து பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இயர்லியரா கண்டுபிடிச்சா நம்ம சீக்கிரமா அட்ரஸ் பண்ணலாம். Thank you, Dr. Chidambaram. Just to add, on the dental checkup, and just my own observation now, and the Neraya India போகும்போது, the tendency is to wait till you have pain before you see the doctor for your teeth. And on the timeல வந்து அடுத்தது டாக்டர் நாச்சியப்பன் உங்களுக்கு questions, and your wife is a dentist. அங்க வலி வந்ததுக்கு அப்புறம் the cavity might be dental caries, cavities, அந்த ப்ராப்ளம் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா அந்த பல்ல காப்பாற்ற முடியாது. You have to extract it. So dental checks are also important. And again, you know, the entire forum is just about prevention and being well. So thank you for that, Dr. Chidambaram. அடுத்தது வந்து டாக்டர் நாச்சியப்பன் உங்களுக்கு கேள்வி. Health checkup வந்து really ஒரு பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட்டா இல்ல நிறைய டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு, சும்மா இந்த எக்ஸ்ட்ரா டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கும் சம்பாதிக்கிறதுக்கா? இல்ல, இது வந்து நீங்க கரெக்டா வேணுங்கிற டெஸ்ட்டை மட்டும் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பெனிஃபிட் தான். இப்ப நிறைய பேஷண்ட் நம்மள்ட்ட வரும்போதே பாத்தீங்கன்னா அவங்களா கூகுள் பண்ணிட்டு இருக்கிற டெஸ்ட்டை பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பிசிக்கல் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். இப்போ பேசிக்கா நம்ம கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கு நம்ம கம்யூனிட்டியில. கிளாஸஸ் நம்ம குழந்தைங்க சீக்கிரமா வேர் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் டயபெட்டிக்கா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன் ஜென்ரலா இப்போ என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லும் போது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களை வந்து பீரியாட்ரிக்ஸ்ட்ட கூட்டிட்டு போய் காமிச்சிடுறாங்க. பிளஸ் இந்தியாவில் வந்து தடுப்பூசி 5 years வரைக்கும் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா போட்டுருக்காங்க. ஸோ அந்த 5 years வரைக்கும் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற வேக்சினேஷன் ஷெடியூலை பாதி பேர் ஃபாலோ பண்றது இல்லை. அதே மாதிரி இப்ப சிதம்பரம் சொன்ன மாதிரி பிஎம்ஐ பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் பிரிங்கிங் இன் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் ஏர்லி. ஸோ நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா 40 years வரைக்கும் வெயிட் பண்ணாம 30 yearsல நீங்க ரெகுலரா செக்அப் பண்ணிக்கலாம். ரெகுலர் செக்அப்ல நீங்க பண்ண வேண்டியது உங்க ஹைட், வெயிட், பிஎம்ஐ, பேசிக் சுகர், ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட்பிராண்டல் சுகர், HbA1c, இந்த பேசிக் டெஸ்ட், பிபி செக்அப் வித் யூரியா கிரியேட்டின், இது மட்டும் பார்த்தா போதும். நீங்க ரொட்டீனா வந்து எக்கோ, இசிஜி எல்லாமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி எடுக்கும் போது தான் வந்து உங்களோட பில்ஸும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் பார்த்துட்டு இதுல ஏதாச்சும் அப்நார்மல் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்தரா அடுத்ததுக்கு போய்க்கலாம். அதே மாதிரி வந்து சார் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கொலனோஸ்கோபி வந்து எல்லாருக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பாப்புலேஷனுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி, பட் இருந்தாலும் 1-2 வருது. ஜப்பான்ல ரெகுலரா ஸ்கிரீன் பண்றாங்க.
நம்ம வந்து சிம்பிளா கொலோஸ்கோபி பண்ணாம ஒரு ஃபீட்டல் அக்கல்ட் பிளட் டெஸ்ட், குவாக் ஃபீக்கல் அக்கல்ட் பிளட் டெஸ்ட், அந்த பிளட் டெஸ்ட் மூலமாகவும் அது பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா கொலோஸ்கோபி போட்டுட்டு அது பயாப்சி பொறுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்லி தரணும். அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா யூஸ்வலா ஸ்கிரீனிங் வந்து மேமோகிராம் வந்து அபோவ் 40 இயர்ஸ் தான் பண்றோம். பிஃபோர் 40 இயர்ஸ் வந்து ஸ்கிரீனிங் மேமோகிராம் நம்ம பண்றது கிடையாது, பண்ணாலும் பெனிஃபிட் இல்லை. எனி லம்ப்னு பேஷண்ட் நோட் பண்ணி வந்தாங்கன்னா அல்ட்ராசோனோ மேமோகிராமே போதுமானது, அதை வச்சு வி கேன் ப்ரொசீட். அதே மாதிரி சிஏ சர்விக்ஸ் ஸ்கிரீனிங்க்கு வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ஏஜ் மோர் தேன் 30 to 65 இயர்ஸ்க்கு வயா வில்லை ஸ்கிரீனிங் வந்து இந்தியாவில் கவர்மெண்ட் சென்டர்ஸ்லேயே பண்றாங்க, அதை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி டென்டல் செக்அப் வந்து பெயின் இருந்தால் தான் வராங்க இந்தியாவில். அப்போ வரும்போது நம்மளால வந்து டூத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது தான் இருக்குது, காப்பாற்ற முடியறதில்ல. ஸோ ப்ரிவென்டிவ் ஓரல் செக்அப் வந்து ஒன்ஸ் இன் 6 months பண்ணிக்கிறது நெசசரின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஐ செக்அப் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டயபெட்டிஸ்க்கு மட்டும் ஐ செக்அப் பண்ணக்கூடாது, ஹைப்பர் டென்ஷன்லையும் ரெட்டினோபதி வருது. ஸோ வந்து இயர்லி ஐ செக்அப் பண்ணிக்கிறது வந்து ஆப்தால்மாலஜிஸ்ட பண்ணிக்கிறது வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உதவும், ஓல்டேஜா இருந்தாலும் அவங்களுக்கு உதவும். ஸோ இயர்லி ஐ செக்அப் மஸ்ட், 6 months once டென்டல் செக்அப் மஸ்ட் irrespective of the ages வச்சுக்கலாம். Thank you, Dr. Nachiappan. Just to add to that, Dr. Nachu, Sure. I'm an OBGYN, so I'm just adding to the cervical and the breast cancer Sure. screening. Dr. Nachiappan said that self-breast examination is very important. You actually, even when teenagers come, you teach them how to examine the breast initially itself. So, and then the annual mammogram screening, you start at age 40 if there is no other risk factor. If there is a family history of breast cancer, you start a little earlier. So if, say, for instance, mom had breast cancer, anybody had breast cancer in the family, first degree relatives, amma, sisters, chitti, mama, mami, especially male breast cancer, you start the screening earlier, 5 years earlier than the age of occurrence. So amma 45 வயசுல இருந்துச்சு 40 வயசுல ஆரம்பிக்கணும், 40 வயசுல இருந்துச்சுனாக்க 35 வயசுல ஆரம்பிக்கணும். So you come and see the gynecologist every year. Yeah, so Dr. Chidambaram சொன்ன மாதிரி pediatricians வந்து we start the annual checkup at age of birth. So upon the immunization, the preventive exam, this thing starts, and then annual examination starts around 40 unless you have any other family history risk factors. Cervical cancer pap smears are done every 3 years now. The recommendations have changed. You don't have to do it every year. முந்தி வந்து every year பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து once in 3 years பண்ணா போதும். அதுல முக்கியமானது வந்து Gardasil vaccination for HPV to prevent cervical cancer. So that you have to get it done before they become sexually active. In the country, we offer it at age 9 itself, and is covered by the insurance. Thank you, Dr. Pillai. அடுத்த கேள்வி வந்து இட்ஸ் for physical exams. இந்தியால வந்து நாட் கம்பல்சரி சிஎஸ் சர்விக்ஸ் ஹெச்பிவி வேக்சினேஷன். இது வந்து அவைலபிள் வந்து 2 வேக்சினேஷன் இருக்கு, கடாசில் செர்வாக்சின். கடாக்சின் வந்து 2800 rupeesக்கு அவைலபிள் இருக்குது. இது வந்து 9 to 14 இயர்ஸ்ல இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வேக்சினேட் பண்ணிக்கலாம். 9 to 14 இயர்ஸ்ல பண்ணாங்கன்னா 2 doses போதும், 0 monthலயும் 6 to 12 monthsலயும். அவங்க 9 to 14ல நான் போட்டுக்கலாம் என் குழந்தைக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டாங்கன்னா 15 to 26 இயர்ஸ்ல போட்டுக்கலாம். அப்ப போடும்போது வந்து 3 doses போடணும். 0 dose போட்டு நெக்ஸ்ட் 1 to 2 monthsல, நெக்ஸ்ட் 6 monthsல, ஸோ 3 doses போட்டுக்கலாம். ஸோ அந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் மூலமா சிஏ சர்விஸ் கேன்சரை நம்மளால வந்து 100% கியூர் பண்ண முடியும். ஸோ இந்த வேக்சினேஷன் பத்தி கரெக்டான அவேர்னஸ் நம்ம மக்கள் கிட்ட இல்லை. ஸோ இந்த வேக்சினேஷன் வந்து இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயா போடல, ஒன்றும் சிஸ்டம்ல வரல. பட் நம்ம பே பண்ணி போட்டுக்கிறதுனால நிறைய வராம தடுக்க முடியும். Thank you, Dr. Pillai and Dr. Nachiappan. அடுத்த question வந்து how often do children need physicals and what's needed? குழந்தைங்க வந்து so USல வந்து குழந்தைங்களுக்கு from birth after delivery உடனே pediatrician visits are set up. So the visits are during the first few days, அதுக்கப்புறம் first week. அந்த சமயத்துல வந்து is breastfeeding going well, weight checkup, jaundice level, அந்த மாதிரி சிம்பிளா and also for the family வேற என்ன support system தேவை அந்த மாதிரி பாக்குறது.
அதுக்கப்புறம் ரெகுலரா 1 month, 2 months, 6 months, 21 வயசு வரைக்கும் இருக்கு. இந்த விசிட்ஸ் வந்து போனா, weight எடுப்பாங்க, vital signs, so blood pressure, and the child's height and weight, so that we can track it. And in the time, the relationship with the pediatrician is important because the pediatrician is an advocate for the family. So நிறைய சமயம் நம்ம வந்து or say they're going on a scooter or bicycle, a lot of preventative health things come into play, like wearing a helmet, and when the child is ready to drive, wearing a seat belt. So these are things that we take for granted, and சில சமயம் அப்பா அம்மா சொல்லும் போது they don't listen. So the pediatrician is an extra person who advocates for the child's well-being. And these are all opportunities to discuss behavior problems. இதெல்லாம் டாக்டர்னால ஹெல்ப் பண்ண முடியும். And these are also opportunities for vaccines. Rendu question that we'll talk about vaccines for children as well. But these visits are important, and if things are identified early, then a lot of things can be done so that growth and development becomes normal. The goal of any pediatric well visit is to make sure that the child can live as normal a life as possible. எல்லா ஊர்லயும். So Indiaவுல வந்து again, going just when the child is sick, we have to move away from that and go towards prevention. And ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த டாக்டருக்கு தெரியும், நம்ம வந்து சுசீலாவை பார்த்தோம், இப்ப சுசீலாவை இந்த மாதிரி ரொம்ப தின்னாயிட்டாலே என்ன ஆகுது, அந்த மாதிரி அந்த டாக்டருக்கு தெரியும். புதுசா நம்ம டிஃப்ரெண்ட் டாக்டருக்கு போனோம்னா திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து, ஆமா அவ பிறக்கும் போது 5 பவுண்ட் இருந்தா இப்ப 10 கிலோ தான் இருக்கா, திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் எல்லாருக்கும் திரும்ப என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். So pick a doctor that you like and always go to that doctor for prevention and for wellness. The goal is wellness, physical wellness, mental wellness, and then the child can thrive and become a really happy adult. And that's the goal for child well-being. Another question வந்து டாக்டர் சிதம்பரம்க்கு, do women also have to see a gynecologist for physicals? I think we kind of covered it, but if you can just touch on it a little bit. Oh, definitely. Thank you. Dr. Thillai இருக்காங்க. கண்டிப்பா அவங்க வந்து இன்னும் நிறைய she can share her more insights. But இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம கம்யூனிட்டியில it is good to go to a gynecologist for a women. பட் ஆனால் இங்கே யூஎஸ்ல there are certain differences. பட் இப்போதைக்கு அங்கே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து yes, it is good to have a gynecologist to go for women physicals. அதாவது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம அதை சொல்ல போனோம்னா, ஏற்கனவே 2 டாபிக்ஸ் வந்து டச் பண்ணிட்டோம். எப்போ வந்து மார்பக புற்றுநோய்க்காக வந்து மேமோகிராம் பண்ணணும், அதே மாதிரி எப்போ வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்காக வந்து பாப்ஸ்மியர் பண்ணணும் அப்படின்னு. அதாவது அதுல எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 21, அதுதான் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறிகிறதுக்கான முதல் டெஸ்ட். அது பேர் வந்து பாப்ஸ்மியர். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் செல்ஸை மட்டும் அந்த கர்ப்பப்பை வாயில இருந்து எடுத்து மைக்ரோஸ்கோப் மூலியமா பார்க்கும்போது அதுல எதுவும் வந்து அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறது தான். இது ரொம்ப வலி இல்லாத ரொம்ப சிம்பிள் டெஸ்ட். அது கூட சேர்த்து 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு வைரஸ், ஏன்னா இந்த புற்றுநோயை காஸ் பண்ணக்கூடியது வந்து ஒரு வைரஸ். ஸோ அந்த வைரஸ்க்கான டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அந்த 2 டெஸ்ட்டும் நெகட்டிவா இருந்ததுன்னா ஒரு டைம் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் போனா போதும். இல்ல ஒருவேளை அந்த பாப்ஸ்மியர் மட்டும் பண்ணாங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணா போதும். இது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு கண்டிப்பா இந்த கைனகாலஜிஸ்ட் வந்து they are very well experienced in doing the different pap smears. Mostly they have done thousands and thousands of pap smear. They are well experienced, but also a general internal medicine can also do this. And the second thing is mammography.
நம்ம கண்டிப்பா செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாம் பத்தி அவங்கலாம் சொன்னாங்க. நம்ம இன்னும் there are questions to come and then I will like answer in detail. So for these things which is like specifically related to women, it is good to like have a gynecologist, especially in our community, because like அவங்க வந்து நம்ம மேல் physicians போனாங்கன்னா வந்து லைக் சில பேர் வந்து கூச்ச சுபாவம் இருக்கும். அவங்களால இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து சொல்ல முடியாது. சர மாதிரியா வந்து ஒரு கான்வர்சேஷனை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம கம்யூனிட்டியில இந்த தமிழ்நாட்டில் இங்கே இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு it is good to have a gynecologist for annuals. Thank you, Dr. Chidambaram. அடுத்த கேள்வி வந்து is about vaccines. Do I really need to have vaccinations that my doctor recommends? இந்த கேள்வியை வந்து I'll cover it for the pediatric portion, and then Dr. Karthik, you can take over for the adult vaccines. So vaccine is one of the best discoveries that we have in terms of prevention of disease. And, you know, for children, 2 months, 4 months, 6 months, there are many vaccines that are given that decrease infections and basically have eliminated a lot of infections in the pediatric population. Things that, you would have heard of are diphtheria, tetanus, pertussis. And then we have other vaccines that they get, rubella, measles, mumps. Children used to get these diseases and they used to be sick for about a week or so. And most children recover, but there are few children that can get very sick and get these rare complications and get permanent neurological deficit or really be not well. So in the vaccines போட்டுக்கும்போது you're actually maintaining health, and vaccines that are specific for travel, அதெல்லாம் நீங்க டாக்டரை பார்த்துட்டு those can be taken, but the routine vaccines should be obtained, and your doctor can guide you in terms of which country you're in. There are routine physicals and vaccinations that are recommended. In the ஊர்ல up to school age are the routine vaccines. அதுக்கப்புறம் as the children get older, Dr. Nachipan சொன்ன மாதிரி, there's cervical cancer prevention vaccines. And then there are also meningitis vaccines for kids when they go to college. And then yearly vaccines, again, country பொறுத்து இருக்கு. இந்த ஊர்ல we do influenza vaccine, because influenza, people think that you have to be immunocompromised or have cancers or whatever to get sick. But well children can go to the ICU and can die from influenza. So in the vaccine is really important. Dr. Karthik can talk about adults, but even in children from 6 months onwards, we recommend this vaccine. Every year, the CDC looks at which strain is going to affect the population, and the vaccine is tailored specifically for that. So varsha இதை போட்டுக்கிறது important. So India, Australia, I think it's a conversation to have with your doctor. Again, the goal is, how can I be well? How can I not be ill? Dr. Karthik, if you want to take over for the adult vaccines that are recommended. Sure, yeah. So யாரு இந்த கேள்வி அனுப்புனாங்களோ ரொம்ப தேங்க்யூ. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி வேக்சின்ஸ் ரொம்ப எஃபெக்டிவ் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. வேக்சின்ஸ் safe. Vaccines are safe and they're effective. ஸோ நான் வேக்சின்ஸ் ஆக்சுவலாக பற்றி படிக்கும்போது என்ன அதிசயமான பாயிண்ட்னா, ஆல்ரெடி டாக்டர் நாச்சியப்பன் பேசினாங்க, டாக்டர் தில்லை பேசினாங்க, பட் சில கேன்சர்ஸும் ப்ரிவென்ட் பண்ண முடியும் வேக்சின்ஸ்னால. அது ஒரு ரொம்ப அதிசயமான பாயிண்ட். பிகாஸ் ஏன்னா சில கேன்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் கேன்சர் இல்லாட்டி கர்ப்பப்பை வாய் கேன்சர் வைரஸஸ் காஸ் பண்ணும். ஸோ நம்ம இந்த வேக்சின்ஸ் எடுத்தோம்னா இந்த மாதிரி கேன்சர்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி கேள்வி என்னோட ப்ராக்டிஸ்ல ஒரு பேஷண்ட் கேட்கும் போது ஒரு ஓப்பன் அண்ட் ஆனஸ்ட் டிஸ்கஷன் பேஷண்ட்ஸோட வச்சுக்கணும். ஏன் அவங்களுக்கு இந்த தயக்கம் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்க பார்ப்பேன். அவங்க
வேக்சின்ஸ் வந்து எஃபெக்டிவா இல்லையான்னு நினைக்கிறாங்களா, இல்லாட்டி இந்த வேக்சின்ஸ் வந்து ஹார்ம் பண்ணுமா, இல்லாட்டி வேக்சின்ஸ்ல கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால பயப்படுறாங்களா, அந்த மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட்ஸ், அவங்களோட ஹெசிடேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை ஓப்பனா பேசணும். அது மட்டும் இல்ல, இந்த பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது இந்த பேஷண்ட்ஸ் எங்க இருந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து வாங்குறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன், இந்த செய்திகள், போலி செய்திகள்லாம் வாட்ஸ்அப்ல இருந்து வருதா, ஃபேஸ்புக்ல இருந்து வருதா? ஸோ அது வந்து நான் கண்டிப்பா அட்ரஸ் பண்ண பார்ப்பேன். பிகாஸ் ஏன்னா அது பத்தி நம்ம பேசலாம், ஓப்பனா டிஸ்கஷன் வச்சுக்க முடியலன்னா, நம்ம எவ்வளவு வேணாம்னு சொல்லலாம், எனக்கு வேக்சின்ல நம்பிக்கை இருக்குது, நீங்க கண்டிப்பா போட்டே ஆகணும். பட் ஆனா அந்த டிஸ்கஷன் பேசினதுக்கு அப்புறம் தான், அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அட்வான்ஸ் பண்ண முடியும், அவங்களோட ஹெல்த் இன்னும் பாதுகாக்க முடியும். ஸோ நான் கண்டிப்பா ஆப்வியஸா ரெக்கமெண்ட் பண்றேன். என்னோட அம்மா அப்பா இப்ப 2-3 வாரத்துல இந்தியாவுக்கு போக போறாங்க. ஸோ 100% நான் அவங்களோடையும் பேசிட்டேன், இந்த மாதிரி வேக்சின்ஸ் தான் நீங்க எடுத்தே ஆகணும். ஸோ Thank you. You want to touch upon hepatitis vaccination as prevention of hepatic cancer? Yeah, so நீங்க டாக்டர் தில்லை சொல்ற மாதிரி அதான் ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஸோ ஒன்னு வந்து அந்த வைரஸ் HPV வந்து cervical கேன்சர் வந்து காஸ் பண்ணும். பட் சில வைரஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் B வைரஸ் வந்து ரொம்ப பல மாசமா பல வருஷமா இருந்ததுன்னா லிவர் கேன்சர் காஸ் பண்ணலாம். ஸோ அதனால அந்த ஹெப்படைட்டிஸ் வேக்சின் வந்து எடுத்தீங்கன்னா அந்த லிவர் கேன்சர்ஸ்லாம் தடுக்க முடியும். Is there anything specific that you want? I just want you to tell that it's in the country la வந்து அமெரிக்கால வந்து குழந்தை பிறந்த உடனே கொடுத்துறோம். குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் டோஸ், அதுக்கப்புறம் செகண்ட் third dose given. நாங்கெல்லாம் வந்து இந்தியால இருந்து இங்க வந்தப்போ அப்போ எங்களுக்கு we went through the series. Sorry, excuse me. But now if you find anybody who hasn't had the series of vaccination, you should recommend. Yeah, pregnancy is during a time the time also where it gets screened, and then again, all the panelists on the madre, every opportunity is a golden opportunity to find what's missing in the screening, and then recommend and capture the patient and pandrathu. The one thing that I wanted to touch about pediatrics, which I forgot as well, nariya pera and the thayakam and the autism and vaccines. There is no relationship. Vaccine போட்டுக்கினதுக்கு அப்புறம் தான் autism வருதுன்னு there's no data, no science to support that. Vaccines are very safe. My children are vaccinated. It's very safe. அடுத்த கேள்வி வந்து டாக்டர் நாச்சிப்பன் உங்களுக்கு, what should I ask during a physical checkup? Physical checkup வந்து as a patient வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் that's the opportunity to know about your disease and what else you need to know more. ஸோ அதனால மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை தைரியமா உங்க ட்ரீட்டிங் பிசிஷியன்ட்ட நீங்க கேட்டுக்கலாம். அதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. உங்களுக்கு சின்னதா இருக்கலாம், நான் நைட் அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை கூடயும் அது உங்களுக்கு இருக்கலாம். அதை சொல்லணுமா வேணாமாங்கிற எஸ்டன்ட் தேவையில்லை ஓல்டேஜ்ல இருக்கும். அது வந்து ஒரு ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபிக்காவோ அல்லது ப்ராஸ்டேட்டிக் கேன்சருக்கான சிம்டமா கூடயும் இருக்கலாம். ஸோ அதனால வந்து என்ன உங்களுக்கு பர்டேனிங் சிம்டம்ஸ் இருக்கோ அந்த சிம்டம்ஸை சொல்லி அதுக்கு என்ன சார் உங்க சஜஷன்ங்கிறத கேட்டுக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா சிம்டம்ஸ் வைஸா கேட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அப்பா அம்மாக்கு இருக்கு எனக்கு வந்துருமான்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த டிசீஸ் சொன்னீங்கன்னா டாக்டர் அதுக்கப்புறம் சில கேள்விகள் கேட்பாங்க. நல்லா தூங்குறீங்களா, நைட் தூக்கத்துல எத்தனை தடவை யூரின் போறதுக்கு எந்திரிக்கிறீங்க, வெயிட் லாஸ் இருக்கா, டயபெட்டிஸ்ல வந்து வெயிட் கெயினும் இருக்கலாம் வெயிட் லாஸும் இருக்கலாம், டிபெண்ட்ஸ். அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க, லூஸ் டூல்ஸ், இந்த மாதிரி டாக்டர்ஸ் லீடிங் கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா சில டயக்னோசிஸ் வரலாம். தேங்க்யூ டாக்டர் நாச்சியப்பன். அடுத்த கேள்வி வந்து டாக்டர் கார்த்திக். Is it better to check sugar, BP, cholesterol every year? இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணலாமா? And then I also have a question that just came from the YouTube from one of the viewers. எந்த வயசுல இருந்து sugar testing பண்ணணும்? Is there a difference for females versus males? So thank you for the YouTube question as well. Okay, yeah. Great. Yeah, thanks. So, so அது முன்னாடி பேச முன்னாடி எதுக்காக
நம்ம வந்து கேர் பண்றோம் blood pressure, sugar, cholesterol பத்தி. பிகாஸ் ஏன்னா இந்த 3 வியாதிகள் வந்து அதனாலதான் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க், ஸ்ட்ரோக் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளோட பர்பஸ் எதுக்காக இந்த மாதிரி சுகர், பிளட் ப்ரெஷர் எல்லாம் செக் பண்றோம்னா ultimately stroke and heart attack prevent பண்றதுக்கு. ஸோ ஈச் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ப்ரிவென்டிவ் டாஸ்க் ஃபோர்ஸ் இங்கே வந்து 18 வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக எல்லா வருஷமும் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும்னு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சுகர் அண்ட் டயபிட்டிஸ், அமெரிக்கன் டயபிட்டிஸ் அசோசியேஷன் வந்து இன்னும் கன்சர்வேட்டிவா என்ன சொல்லுதுன்னா 35 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே டயபிட்டிஸ் வந்து ஸ்கிரீன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எந்த வயசு இருந்தாலுமே நம்ம ஓவர் வெயிட்டா இருந்தோம்னா நம்ம டயபிட்டிஸ்க்கு ஸ்கிரீன் பண்ணணும். அண்ட் இந்த USPSTF கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா கொலஸ்ட்ரால் வந்து 40 வருஷத்துல இருந்து யூஸ்வலா செக் பண்ணணும். பட் ஆனா என்னோட சஸ்பிஷன் என்னன்னா என்னோட பேஷண்ட்ஸ் நான் பார்க்கும்போது இன்னும் கன்சர்வேட்டிவா இருப்பேன். எஸ்பெஷலி நம்ம ஊர் மக்கள், சவுத் ஏஷியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ், we are at higher risk for heart attack and stroke than people from Europe and people who are from the Americas. So adanaala na inno conservative na advocate பண்ணுவேன். இது வந்து கண்டிப்பா இயர்லி இந்த 3 at least minimum yearly check பண்றது, blood pressure, sugar, cholesterol, and yeah, so key அதுதான். I think that the guidelines, the USPSTF guidelines வந்து ஸ்லோவா அந்த ஏஜ் வந்து இன்னும் கம்மியா ஆக போகுது கொலஸ்ட்ரால்லாம் செக் பண்றதுக்கு. ஸோ ஈவன் தோ 40 வயசுன்னு எழுதியிருக்கனால நான் இப்போ வந்து 30 வயசு அப்பல இருந்தே வந்து ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா செக் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாதிரி பண்றது முயற்சி பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம டாக்டர் சிதம்பரம் வந்து BMI பத்தி பேசியிருந்தாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்மளோட சவுத் ஏஷியன் பாப்புலேஷனுக்கு நம்மளோட BMI கட் ஆஃப் இந்த சென்ஸ் வந்து எந்த நம்பர் நம்ம யூஸ் பண்றோம் ஒரு ஆள் ஓவர் வெயிட்னு சொல்றதுக்கு, அது நம்மளோட பாப்புலேஷனுக்கு வந்து இன்னும் கம்மி. ஸோ உதாரணம் என்னன்னா BMI இந்த நம்பர் வந்து 25க்கு மேல இருந்ததுன்னா ஒரு ஆள் ஓவர் வெயிட்னு சொல்லுவோம் இந்த ஊர் படி. பட் ஆனா நம்ம மக்களுக்கு, நம்ம ஊர் பாப்புலேஷனுக்கு 23 மேலே இருந்தா ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். So that is an important point, because the BMI, blood pressure, sugar, cholesterol, we care because these are risk factors for heart attacks and strokes, and our population, our South Asian population, is especially at high risk for these diseases. Thank you. அடுத்த क्वेश्चन வந்து is for Dr. சிதம்பரம். கார்த்திக் சொன்னதுல ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். பிபி செக்அப் வந்து யூஸ்வலா நம்மள்ட்ட பேஷண்ட் வரும்போது நார்மலா தான் இருக்கும். ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் ஹாஸ்பிட்டல் வரும்போது ஒரு வேல்யூ மட்டும் வச்சு நம்ம பிபி இருக்குன்னு பேஷண்ட்க்கு எடுத்துக்க வேணாம். ஸோ நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கும்போது தான் பிபி பார்க்கணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் பிபி வேரியேஷனும் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு ரீடிங்கை மட்டும் வச்சு பேஷண்ட் வந்து பேனிக் ஆகிக்க வேணாம். முக்கால்வாசி நேரம் வந்து பேனிக்ல தான் வந்து ஃபியர்ல தான் வந்து பிபி ஷூட் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு பிபி இருக்கு அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துக்கணும். பிளஸ் பர்சிஸ்டண்டா 2 or 3 ரீடிங்ஸ் மோர் ஹையா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு தென் we have to add on to the drug. Yeah, that is a great point, Dr. Nachipan. So actually, உங்களுக்கு கேட்கறதா இருந்த in the sense availability என்ன இந்தியால யூஸ்வலா blood pressure cuff monitor வந்து வாங்கி வைக்கிறது, வீட்டில் வாங்கி வைக்கிறது, because நீங்க சொல்றது exactly correct that வீட்டில் செக் பண்ணும் போது பிளட் ப்ரெஷர் வந்து இன்னும் யூஸ்வலாக ஆக்யூரேட்டாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா டாக்டர் பார்க்கும்போது கொஞ்சம் மேபி பயம் இருக்கலாம், அதனால பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன்னு. ஸோ யூஸ்வலாக என்னோட பேஷண்ட்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அவங்க வந்து பிளட் ப்ரெஷரை தினம் மாதிரி வீட்டிலே எடுத்துட்டு எழுதி வச்சுட்டு என்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி அனுப்புறது, இதுதான் இந்த போன வாரத்தில் பிளட் ப்ரெஷராக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு. இந்தியாவில் பிளட் ப்ரெஷர் ஹோம் டிஜிட்டல் அப்பரேட்டஸ்ல அவைலபிள் இருக்கு. அரௌண்ட் 1500 to 2000 ஓம்ரான்ல இருந்து. அதே மாதிரி சிபிஜி மிஷின்ஸுமே நம்ம அக்யூரேட்டா எல்லாத்தையும் 10 mg to 20 mg டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் ரெண்டுமே நம்ம
டைரி போட்டு ஸ்கிரீன் பண்ணி வச்சுக்கலாம் வீக்லி. அது இதை வந்து ஒரு வியாதியா நினைச்சு செக் பண்ண வேணாம். ப்ரிவென்டிவா வந்து ஒரு ஃபிக்ஸட் சண்டே அவங்க கன்வீனியன்ட் என்ன டேவோ அந்த டேல வந்து ஒரு டைரி போட்டு எழுதிட்டு வரலாம். Thank you. அடுத்த கொஸ்டின் வந்து டாக்டர் சிதம்பரம். பேப் ஸ்மியர்னா என்ன? மேமோகிராம் பத்தி பேசிட்டோம். பட் த ஸ்பெசிபிக் கொஸ்டின் இஸ், நான் செல்ஃப் எக்ஸாம் அடிக்கடி பண்ணேன்னா இஸ் a mammogram still necessary? யார் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ, லைக் இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் எஸ், we need a mammogram. இப்போ செல்ஃப் பிரெஸ்ட் பார்த்தாங்கன்னா, அதே மாதிரி டாக்டர் தில்லையும் டாக்டர் நாச்சியப்பனும் முன்ன சொன்ன மாதிரி செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் மேமோகிராம் என்னன்னா, இப்போ நம்மளே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாம்ல ஒரு கட்டி வந்து நம்ம கையால கண்டுபிடிக்கிற வரைக்கும் 1 சென்டிமீட்டர் இல்ல 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு பெருசானதுக்கு அப்புறம் தான் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள்ல வந்து ஒரு சின்ன சாதாரண எக்ஸ்ரேவால லெஸ் தென் லைக் 1 சென்டிமீட்டர் அதுல இருக்கக்கூடிய கட்டி கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாம் இருந்தாலும் மேமோகிராம் வந்து முக்கியம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இப்ப செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாம் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், அம்மா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த கட்டி வலிக்கவே இல்லப்பா, இதுக்கு நான் டாக்டர் கிட்ட போகணுமா அப்படின்னு விட்டுருவாங்க. வலிக்கிற கட்டியை தான் வந்து போய் உடனே பார்ப்பாங்க. ஆனா வந்து அந்த வலிக்காத கட்டியில தான் வந்து கேன்சரான ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு. அதோட அந்த துல்லியமான ரிஸ்கை வந்து அந்த மேமோகிராம்னாலதான் வந்து ஈஸியா அந்த கால்சிபிகேஷன்ஸ், அந்த சின்ன சின்ன அந்த ரேடியாலஜிக்கல் இமேஜ்ல தெரியறதெல்லாம் வந்துட்டு அதை வச்சு அந்த கேன்சர் ரிஸ்க் பண்ணி பயாப்சி அடுத்த ஸ்டெப் போகணும். ஸோ அந்த வலிக்காத கட்டி தான் வந்து கேன்சர் ரிஸ்க்கு ஜாஸ்தியை தவிர மித்த அந்த வலிக்கிற கட்டி அந்த இதுவும் வந்து நிறைய டிசீசஸ் இருந்தாலும், ஸோ இந்த காரணத்தினால நம்ம செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாம் பண்ணாலும் மேமோகிராம் அவசியம். அதே மாதிரி இதுவும் ஒரு ரீசன் நம்ம கைனகாலஜிஸ்ட போறதுக்கு. ஏன்னா வந்து அவங்க முறையா செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாம் பண்றாங்களா, அதுக்கு வந்து ஒரு முறை இருக்கு, எப்ப பண்ணணும், அவங்க எப்படி எப்படி பண்ணணும், நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். பட் ஆனா அது முறையா பண்ணினாலும் மேமோகிராம் வந்து அதோட முக்கியத்துவம் வந்து இயர்லியரா அந்த கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. Yeah, to add to that, Chidambaram, the lesions as small as 2 millimeters, they can be diagnosed by mammogram, and then irregular microcalcifications or anything that didn't happen in the previous mammogram compared to the previous mammogram. So that triggers it alerts the physician to keep a closer eye. And because what it was breast disease mundi diagnose பண்ணதுக்கு இப்ப diagnose பண்ணதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. Prevention is better than cure. வருமுன் காப்பது நன்று. முதல்ல earlier diagnose பண்ணிட்டோம்னா the long time 5-year life survival and long term life survival is much better, improved. So early diagnosis is very important. For that reason, mammogram is the gold standard. Even if there is no other risk factor, start at age 40 as a baseline screening. இந்தியா பொறுத்த வரைக்கும் மேமோகிராம் வந்து எல்லா ஊர்லயும் அவைலபிள் இருக்கிறது இல்ல. அப்படி இல்லாட்டியும் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனும் நிறைய பேர் கரெக்டா பண்றது இல்ல. ஸோ அஸ் டிக்டிமா வந்து 30 இயர்ஸ்க்கு மேல ஒரு கைனகாலஜிஸ்டையோ ஒரு ஃபீமேல் சர்ஜன்ட்டையோ உங்க பிரெஸ்ட் எக்ஸாம அவங்க பிசிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்டர் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணாங்கன்னா தே கேன் பிக் அப் த லீஷன் ஏர்லி. அதே மாதிரி மேமோகிராம் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அல்ட்ராசோனோகிராமையும் ஸ்கிரீனிங்கா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேமோகிராம் இல்லாத சென்டர்ஸ்க்கு எனக்கு கண்டிப்பா பண்ணணுமா டிராவல் பண்ணணுமா, அல்ட்ராசோனோகிராஃபிலையும் யூ கேன் ஐடென்டிஃபை த லீஷன்ஸ் ஏர்லி. நான் பீடியாட்ரிஷியன் தான், 2 வார்த்தை பேசிடுறேன் இந்த மேமோகிராமை பத்தி. 2 of my very close friends, they lost their wife at a very young age. சின்ன வயசுல அவங்க போயிட்டாங்க. என்னன்னா அவங்க ப்ராப்பரா இப்போ கேர் கொடுக்காம மேமோகிராம் ப்ராப்பரா பண்ணவன் போயிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ பிக் லாஸ். 2 பேருமே சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், அன்ஃபார்ச்சுனேட். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மேமோகிராம் வந்து தட்டி கழிச்சிடாதீங்க, தட்டி கேளுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன் ஆஸ் எ பீடியாட்ரிஷியன். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த கேள்வி வந்து டாக்டர் நாச்சிப்பன் உங்களுக்கு தான். ஜென்ரலா ஹெல்த் செக்அப் போகும்போது டாக்டர் வந்து என்ன டெஸ்ட் என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க? சில சமயம் பயமா இருக்கும் போறதுக்கு. Repeat once again, ma'am. So what tests and procedures are generally done நம்ம ஹெல்த் செக்அப் போகும்போது? இப்போ இன் ஜென்ரலா இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இந்தியாவில் வரும்போது பேசிக்கா அவங்களுக்கு வந்து
ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டிடியூஷன் செட்டப் போறாங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் அமௌண்ட் அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்னிங் ஃபாஸ்டிங், ஓவர் நைட் ஃபாஸ்டிங்ல கொடுக்கறது வந்து ரிப்போர்ட் அக்யூரேட்டா இருக்கும். 12 hours ஆஃப் மினிமம் ஃபாஸ்டிங் இருக்கும் போது அதுல வந்து அவங்க இந்த லிபிட் ப்ரொஃபைல், சுகர் எல்லாமே பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்துருவாங்க. டிபெண்டிங் அப்பான் த பேக்கேஜ் ஏஜ் வைஸ் வந்து இசிஜி, செஸ்ட் எக்ஸ்ரே, எக்கோ, ட்ரெட்மில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கார்டியாக் டிசீஸ்க்கு. அதே மாதிரி சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து டென்டல் செக்கப்பும் இதுல பேக்கேஜ் வைஸ் சேர்த்துக்கிறாங்க. ஃபீமேல்னா உமன் கிளினிக்னா அதுல வந்து பாப்ஸ்மியர், பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் தனியா வந்துடும், ஜென்ஸ்க்கு வராது. ஜென்ஸ் ஓல்டேஜா இருந்துச்சுன்னா நம்ம பிஎஸ்ஏ, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் டெஸ்ட் இது பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் வரும்போது இப்போ நான் அப்போலோல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிசிஷியன் இருப்பாங்க, அவர் செக் பண்ணிடுவாங்க. பட் சர்ஜனா நான் என்கிட்ட வரும்போது மெயில் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் சர்ஜிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு பேக்கேஜ்ல வருவாங்க. அப்போ பார்க்கும்போது நான் அவங்கள வந்து ஹெட் டு ஃபுட் மெயினாக ஐ லுக் ஃபார் இங்குவைனல் ஹெர்னியா, அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியால ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா. மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து பெலனைட்டிஸ், பெலனோஃபாஸ்டைட்டிஸ் இருக்கும். ஸோ அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம அங்கே எக்ஸாமினேட் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்போம், இங்குவைனல் ஹெர்னியாஸ் பார்ப்போம். அதே மாதிரி வந்து மேல்ஸ்க்கும் பிரெஸ்ட் ஸ்வெல்லிங் இருக்கலாம். ஸோ அங்கே ஏதாச்சும் கட்டி இருக்கான்னு கேட்போம். அவங்கள ஹெட் டு ஃபுட் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ப்ளஸ் மெயினாக வந்து அஸ் அ சர்ஜனா வந்து we will do per rectal examination because patient வந்து எனக்கு மோஷன் போறதுல ரத்தம் வருது, ஃபியர் ஆஃப் இது சொல்றதுக்கு வந்து பயப்படுவாங்க. ஸோ சிம்பிள் டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் வந்து கேன் பிக் அப் கேன்சர் அட் ஏர்லியர் ஸ்டேஜ். ரீசெண்டாக கூடயும் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் ப்ளீடிங் பிஆர்னு காமிச்சிட்டு வருவார் கிளினிக்கு, மாத்திரை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாரு. பார்க்கறதுக்கு நம்மளும் ஓபியில் இருக்கும். இன்னைக்கு வாங்க பார்த்துடலான்னு வச்சு பார்க்கும்போது டு மை fear and surprise, I'm doing PR, I'm able to see the growth at the anal verge. So colorectal cancer for my friend. Then we have to do a APR. So he has taken tablet with me 3 months. But before that 3 months we have done means it will be better. So per rectal examination we will do. Thank you. அடுத்த கேள்வி வந்து டாக்டர் சிதம்பரம் அண்ட் கார்த்திக். I'm going to split it. என் குடும்பத்துல வந்து I have cancer and heart problems. What should I ask my doctor? Dr. Chidambaram, if you can cover the cancer history, and Dr. Karthik, if you can take care of the cardiac part of it. கண்டிப்பா. அதாவது வந்து நீங்க உங்க டாக்டர் கிட்ட ஆனுவல் பிசிக்கலுக்காக போகும்போது உங்க அப்பா, அம்மா அவங்க மட்டும் இல்ல, உங்க தாத்தா, பாட்டி இல்ல பெரியப்பா ரத்த வகையில வந்த சொந்த யாருக்கும் வந்து புற்றுநோய் இருந்ததுன்னா என்ன புற்றுநோய் இருந்தது, எப்ப அதை டயக்னோஸ் பண்ணாங்க, எதனால அவங்க இறந்து போனாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்க டாக்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன கேள்விலாம் வந்து உங்ககிட்ட கேட்பாங்கன்னா வந்து இது எப்படி வந்தது, எப்ப ஸ்டார்ட் பண்ணது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சில புற்றுநோயெல்லாம் வந்து ஹெரிடிட்டரி அந்த ஜெனட்டிக்ஸ் மூலியமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த வந்துட்டு லைக் அந்த மலக்குடல் இல்லைன்னா வந்து பெருங்குடல் கொலனோஸ்கோபி, கோலன் கேன்சர்ஸ், அவங்களுக்கு வந்து இப்போ அப்பா இல்ல அம்மா அவங்களுக்கு எல்லாம் வந்து கோலன் கேன்சர் வந்து 40 வயசுல வந்திருந்ததுன்னா என்ன ஸ்கிரீனிங் பண்ணாலும் நம்ம ஒரு 10 வயசு வந்து முன்னாடியே வந்து அந்த ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்ப குடும்பத்துல யாருக்குமே வந்து கேன்சர், கோலன் கேன்சர் இல்லைன்னா சாதாரண ஏஜ் வந்து 45ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப அதே வந்து அப்பா இல்ல அண்ணா ரத்த சொந்தப்பட்டவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து 46 வயசுல வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளுக்கு வந்து 36 வயசுலயே அதை ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதனால வந்து அந்த டெசிஷன் வந்து நம்ம இயர்லியரா ஸ்கிரீன் பண்றதுக்கு வந்து உங்க டாக்டருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து என்ன உங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம்னா வந்து இந்த நோயெல்லாம் வந்து எங்க குடும்பத்துல இருக்கு, இப்ப எங்க அப்பாவுக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்கு, இதனால வந்து எனக்கு வரக்கூடிய சான்சஸ் எவ்வளோ, இதை வந்து நான் எப்படி தவிர்க்கலாம். அதாவது நான் இப்ப சொன்ன மாதிரி சில நான் வந்து கேன்சர் ஹிஸ்டரி மட்டும் கவர் பண்றேன். அஃப்கோர்ஸ் டாக்டர் கார்த்திக் வில் கவர் த கார்டியாக் ஹிஸ்டரி. இப்போ அந்த கேன்சர் ஹிஸ்டரி லைக் கோலன் கேன்சரா இருக்கட்டும் இல்ல பிரஸ்ட் கேன்சரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இப்ப இத்தனை வயசுல வந்திருக்குன்னா உங்க டாக்டர் கிட்ட நீங்க என்ன கேட்கும்போது மேபி சில மருந்து மாத்திரைகள், அதாவது வந்து இப்போ ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்க அதை சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் கொடுக்கறத அவங்க அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப இந்த கோலன் கேன்சர் இருந்ததுன்னா வந்துட்டு அவங்க வந்து சில டயட்ரி
ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம். அதாவது சாப்பாட்டுல இதெல்லாம் வந்து தவிர்த்துக்குங்க. நம்மளுக்கு என்னதான் வந்து நம்ம சாதாரண மக்களை விட நம்மளுக்கு அந்த கேன்சர் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருக்கிறதுனால அந்த கேன்சர்ல இருந்து எப்படி வந்து நம்மளை நாமளே காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது உங்க டாக்டருக்கு வந்து கண்டிப்பா தெரியும். அதுக்கான ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. என்னென்னலாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், டயட்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட அந்த டிசீஸுக்கு தகுந்த மாதிரி during your visit you should ask and clarify how you can prevent this from happening to you. There are genetic testings also available, Chidambaram. Yes. There are panel of tests that are available, especially for breast cancer. BRCA gene testing, BRCA1 and 2, Lynch syndrome, colon cancer, colonoscopy. All not only that, just even without any risk factors, if there is a family history, a maternal uncle, anybody has had any breast cancer, ovarian cancer, colon cancer, there are several cancers that you can identify that puts them at a risk factor. So there will be recommendations given by the genetic counselor. So those are available in the States. I don't know what the availability in India is. கண்டிப்பா. ஏன்னா வந்து இயர்லியரா இந்த ஜெனடிக் ஸ்கிரீனிங்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி லைக் வெரி அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் லைக் தேர் ஆர் சம் கீமோ ப்ரிவென்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த மாதிரியான டெஸ்ட்டும் வந்து ரொம்ப அவசியம். Great. Yeah, so Dr. Chidambaram, நீங்க எக்ஸலண்டா சொன்னீங்க. அதேதான் ஹார்ட் டிசீஸுக்கும். ஸோ டாக்டர் சிதம்பரம் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் என்னோட குடும்பத்துல என்ன ஹார்ட் வியாதி இருக்குது, எந்த வயசுல அவங்க டயக்னோஸ் ஆனாங்க, பிகாஸ் ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்னோட பர்சனல் ரிஸ்க் என்ன ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, ஸ்ட்ரோக் வர்றதுக்குன்னு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் பற்றி பேசணும். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட போகும்போது என்னோட ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் என்னன்னு கேட்கும் போது இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த 10 வருஷத்துல என்னோட ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் என்னன்னு அந்த கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி நான் என்னோட பர்சனல் ரிஸ்கை குறைக்க முடியும். சில மருந்துகள் உண்டு. ஸ்டாட்டின்ஸ்னு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து பவர்ஃபுல்லா ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து குறைக்க முடியும். ஸோ ஆஸ்பிரின் வந்து இப்போ ஆக்சுவலா ஹார்ட் அட்டாக் வர முன்னாடியே இப்போ வந்து கொடுக்கறத ரெக்கமெண்ட் பண்றாங்க ஹார்ட் அட்டாக்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஸோ மெயினா என்னன்னா யாரு குடும்பத்துல என்ன வியாதி இருக்குது, எந்த வயசுல டயக்னோஸ் ஆனாங்க, என்னோட பர்சனல் ரிஸ்க் என்னன்னு நீங்க வந்து டாக்டர் கிட்ட போகும்போது கேட்கணும். ஸோ அப்புறம் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க உங்களோட ரிஸ்க் என்னன்னு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம என்ன எடுக்கலாம் அந்த ரிஸ்க் ரெடியூஸ் பண்றதுக்குன்னு நம்ம யோசிக்கணும். Thank you. ஒரு கொஸ்டின், ஆஸ்பிரின் வந்து காமனா ரெக்கமெண்ட் பண்றாங்களா? ஏன்னா there'll be hemorrhages in brain, micro hemorrhage. Yeah, this is a great question, Dr. Mayappan. So, முதல்ல so 10 வருஷம் முன்னாடி வந்து primary preventionனா வந்து ஒரு இது நடக்கிற முன்னாடியே வந்து தடுக்க பார்க்குது. ஸோ ஹார்ட் அட்டாக் ஆகுற முன்னாடியே நம்ம வந்து ஆஸ்பிரின் கொடுக்கறதா இல்லையா, இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்பிரின் கொடுக்குறோமா ஃபர்தர் ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்றதுக்குன்னு, அதான் கேள்வி. ஸோ பிரைமரி ப்ரிவென்ஷன். ஸோ அப்ப வந்து பிரைமரி ப்ரிவென்ஷனுக்கு வந்து ஆஸ்பிரின் வந்து யூஸ்வலா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இப்ப வந்து ப்ளீடிங் ரிஸ்க் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கம்மியா இருந்ததுன்னா, அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் இல்ல, அவங்களுக்கு வேற எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்ல, ப்ளீடிங் பிளேட்லெட்ஸ் இந்த லோவா இல்ல, ஸோ ப்ளீடிங் ரிஸ்க் கம்மியா இருக்குது. பட் ஆனா அவங்களோட ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து 10 வருஷத்துல ஹையா இருக்குதுன்னா, இன் திஸ் கேஸ் 10%, இப்போ வந்து கைட்லைன்ஸ் மாறி இருக்காங்க. இப்போ வந்து பிரைமரி ப்ரிவென்ஷனுக்கு வந்து ஆக்சுவலா நம்ம ஆஸ்பிரின் கன்சிடர் பண்ணலாம். Thank you. I think this is a good time to take a short break. We'll resume in about 5 to 10 minutes. Thank you, Dr. Nacho and the panelist. Program ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. எக்ஸலண்ட் கொஸ்டின்ஸ், ரொம்ப கிறிஸ்பா இன்ஃபர்மேட்டிவா ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க. இந்த நிகழ்ச்சியோட ரெக்கார்டிங் வந்து வேர்ல்டு வைடு நம்ம சமூகத்துல எல்லாருக்கும் நாங்க பகிர்ந்து அனுப்புவோம்.
நகரத்தார் ஆரோக்கியம் என்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க, உலகம் பூரா எல்லா நாட்டிலும் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம். ஏன்னா பல பேரால வந்து நேரம் மாற்றங்கள் இருக்கிறதுனால லைவ்ல வர முடியாம போகலாம். அதனால அதுக்கு ஒண்ணு நீ யோசிக்க வேண்டாம். ரெக்கார்டிங் எப்பவுமே என்பிஎன்ஏ டிவில வந்து யூடியூப் சேனல், என்பிஎன்ஏ யூடியூப் சேனல் வந்து என்பிஎன்ஏ டிவின்னு நாங்க சொல்றோம். அதுல இருக்கும், எப்பவுமே இருக்கும், பார்க்க முடியும். உங்களோட கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை அனுப்புங்க, யூடியூப் சேட் செக்ஷன்ல அனுப்புங்க. அதை வந்து டாக்டர்ஸ்ட நாங்க கொடுத்து கூடிய வரைக்கும் இருக்க டயத்துல பண்ணுவோம். முக்காவாசி கவர் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறத வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் ஒரு பிரேக்கு, ஆர்கனைசேஷன் நம்ம அமைப்புல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அப்டேட்ஸை கொடுத்துட்டு திரும்ப டாக்டர் நாச்சுட்ட நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க மேல் கொண்ட கொஸ்டினை. ஸோ இது வந்து உலகம் மற்றும் வட அமெரிக்க நகரத்தார் மருத்துவ அமைப்பு வந்து இதனோட குறிக்கோள் என்ன, நம்ம சமூகத்தினர் மட்டும் இல்லாம ஜென்ரலா வந்து பப்ளிக்கு வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, வெபினார்ஸ் இந்த மாதிரி போடுறது, நேரடி கருத்தரங்கம், கான்ஃபரன்ஸ் போன வருஷம் மலேசியால பண்ணோம், ஒரு பெரிய கருத்தரங்கம் பண்ணோம். அதனோட இணைஞ்சு வந்து டூர்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து ஒரு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வரையில கூடவே சேர்ந்து ஒரு பொழுதுபோக்கா டூர்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் மலேசியாவை சுத்தி. அந்த மாதிரிலாம் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கான்ஃபரன்ஸ் அதோட சேர்ந்து டூர்ஸ் அரேஞ்ச் பண்றோம். இந்த மாதிரி வெபினார் ப்ரோக்ராம்ஸ் பண்றோம். டாக்டர்களுக்காக பிரத்யேகமாகவும் வெபினார் ப்ரோக்ராம்ஸ் பண்றோம். பொதுமக்களுக்காகவும் நகரத்தார் பெருமக்களுக்கும் இந்த மாதிரி பண்றோம். அது போக வந்து பல ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். இப்ப வந்து கேம்ப்ஸ் நிறைய போடுறோம். உங்களுக்கு வந்து சிட்டிஸ்லயும் போடுறோம், நம்ம தமிழ்நாட்டுல சின்ன நம்ம நகரத்தார் கிராமங்கள்லயும் போடுறோம். நகரத்தார் பெருமக்கள் மட்டும் இல்லாமல் பிற இனத்தவருக்கும் எல்லாருக்குமே வந்து மருத்துவங்கிறது எல்லாருக்கும் பொதுதானே, அதனால எல்லாருக்குமே சர்வீஸ் பண்றோம். அப்படி பண்றதுல வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து கண்ணுக்காக நாங்க வந்து கேம்ப்ஸ் ரெகுலரா பண்றோம். அட்லீஸ்ட் எவ்ரி 3 மாசத்துக்கு தடவை வந்து ஒவ்வொரு நகரத்தார் வில்லேஜஸ்லையும் கிராமங்கள்லையும் போடுறோம். அப்படி போடல இப்ப இன்னைக்கு ஆக்சுவலா வந்து கானடுகாத்தான்ல வந்து ஒரு பெரிய கேம்ப், மெகா ஐ கேம்ப், சர்ஜரி கேம்ப் இதை பண்ணி முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 350 400 பேஷண்ட்ஸ் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட 60-70 பேருக்கு மேல வந்து பஸ்ல வந்து சர்ஜரிக்கு போயிருக்காங்க. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட நமக்கு வந்து டைப் இருக்கு, என்பிஎன்ஏக்கு. அரவிந்த்ல இருந்து வந்து சிறப்பா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை வந்து யார் வேணாலும் ஸ்பான்சர் பண்ணலாம், கம்பெனிகளோ இல்ல தனியார்களோ ஸ்பான்சர் பண்ணலாம். என்ன ஒண்ணு என்பிஎன்ல மெயினா பண்றோம் அப்படின்னா, ஜென்ரலா வந்து நீங்க இது கேள்விப்படாத ஒண்ணா இருக்கும். ஜென்ரலா வந்து டொனேட், பாசிவ் டோனர்னு சொல்லுவோம். டொனேஷன் பண்ணிட்டு சேரிட்டிக்குன்னு பண்ணிட்டு நல்லபடியா பண்ணிருங்கன்ட்டு போயிடுவாங்க. இது நாங்க என்பிஎன்ல வந்து மருத்துவர்களாகவும் அலைடு ஹெல்த் நாங்க சேர்ந்து நடத்துற இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, யாரு டொனேட் பண்றாங்களோ அவங்களுக்கே நேரடியாக இந்த கேம்ப்ல சர்வ் பண்றதுக்கு, சேவை பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்து, கட்டாயம் கிடையாது. ஆனா இப்ப நீங்க அமெரிக்கால இருக்கீங்க, மலேசியால இருக்கீங்க, சிங்கப்பூர்ல இருக்கீங்க, இந்தியாவுக்கு போயிருக்கையில நீங்க நேரடியாக அங்க போய் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். இப்ப இன்னைக்கு நடந்த கேம்ப்ல இது வரைக்கும் நடந்த எத்தனையோ கேம்ப்ஸ் பண்ணிட்டோம். எல்லாத்துலயுமே வந்து டோனர்ஸ் வந்து பிலாந்திராபிஸ்ட் நேரடியா பங்கு பெற்று அவங்களே வந்து சர்வ் பண்றாங்க. அரவிந்த்ல இருந்து டாக்டர்ஸ் வந்துருவாங்க, மதுரையில இருந்து வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து இன்டராக்டிவ் மெடிக்கல் கேம்ப்னு சொல்லுவோம். நீங்க டொனேட் பண்றவங்க அவங்களும் நேரடியாக போய் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். இதுல அதை நான் சொன்ன மாதிரி கட்டாயம் கிடையாது. பட் இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து என்பிஎன்ஏ வந்து இந்த கான்செப்ட் வந்து பயனியர் பண்ணி அதை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சிறப்பா போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து வி வெல்கம் எனிபடி, எனி டாக்டர் மாத்திரம் இல்லை, நகரத்தார் ஆரோக்கியம் என்ற உறுப்பினர்கள், பொது நம்ம நகரத்தார்கள் யார் வேணாலும், இல்ல பிராக்டிசஸ், கிளினிக்கல் பிராக்டிஸ் ஸ்பான்சர் பண்ணலாம், யார் வேணாலும் ஸ்பான்சர் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ள வேண்டியது வந்து admin@mynpna.org, admin@mynpna.org. இந்த இமெயிலுக்கு நீங்க இமெயில் அனுப்பிச்சீங்கன்னா நாங்க ரிப்ளை பண்றோம். we will tell you எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து. இதுல வந்து பிலாந்திராபிஸ்டோ இல்ல ஸ்பான்சர் பண்ற டோனருக்கோ எந்த ஒர்க்கும் கிடையாது. எல்லாமே வந்து என்பிஎன்ஏ டேக் கேர் பண்ணிடுவாங்க. அதுக்கு டீம்ஸ் இருக்கு, லோக்கலே அங்க இருக்க டீம்ஸ் இருக்கு. அவங்க எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிடுவாங்க. அந்த டேட், கேம்ப் டேட் அன்னைக்கு நீங்க வந்து டொனேட் பண்ணி ஸ்பான்சர் பண்றவங்க நீங்க பிரியப்பட்டீங்கன்னா நீங்க நேர்லயே போய் ஹோல் டே இருந்து கலந்துக்கலாம். எவ்வளவு ஈடுபாடுனோம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். அதர்வைஸ் என்பிஎன்ஏ will take care of 100% everything. அது ஒண்ணு. இப்ப வரப்போற நவம்பர் 5ஆம் தேதி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேஜர் கார்டியாக் கேம்ப். போன வருஷம் பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தஞ்சாவூர் மாநகரத்துல பண்ணணும். தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்துடன் இணைந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டலோட இணைஞ்சு பண்ணோம். இப்ப நவம்பர் 5ஆம் தேதி வந்து இப்பதான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட் லைக்லி வந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹெல்த் சிஸ்டம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மணிப்பால் ஹாஸ்பிட்டல் சேலம், பெங்களூர்ல இருந்து வந்து ஈரோடு
ஈரோடு மாநகரத்துல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட அதை திட்டம் வகுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பத்தின மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் வந்து we will announce. Anybody would like to sponsor for the upcoming cardiac camp, please contact us. வாட்ஸ்அப்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்க வந்து நம்பர் வந்து 2487046564. இந்த வாட்ஸ்அப் இணைப்புக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். எப்படி பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்றோம். திரும்பவும் சொல்றேன், ஸ்பான்சர் பண்றவங்களோ டோனருக்கோ எந்த ஒர்க்கும் கிடையாது. எல்லாமே வந்து என்பிஎன்ல டீம்ஸ் இருக்கு. கிளியரா எல்லாத்தையும் அவங்க டேக் கேர் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் டீம்ஸ் இருக்கு. பெரிய ஹாஸ்பிட்டல்ஸோட நிறைய தொடர்பு இருக்கு. என்பிஎன்ஏக்கு டைப்ஸ் இருக்கு, மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பல நகரத்தார் சங்கங்களோட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நகரத்தார் ஆரோக்கிய மன்றங்கள் வந்து எல்லா ஊர்லயும் டைரக்டர்ஸ் இருக்காங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு, சென்னை, திருச்சி எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதுல இருந்து அவங்க டேக் கேர் பண்ணிடுவாங்க. டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, இதுல மெம்பர்ஸ் இருக்காங்க என்பிஎன்ல, அவங்களும் இதை டேக் கேர் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரப்போறக்கூடிய மெடிக்கல் கேம்ப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. பழனி பாத யாத்திரா போறவங்களுக்கு அது வந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் மென்டல் ஹெல்த் மெடிக்கல் கேர்னு சொல்லி பண்றோம். அதுக்கும் வந்து ஒவ்வொரு வருஷமும் பழனி பாத யாத்திரைக்கு போகல பண்றோம். நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டியோட புரிந்துணர்தல் ஒப்பந்தம் இருக்குது. அழகப்பா யூனிவர்சிட்டியோட அவங்களோடையும் சேர்ந்து பண்றோம். அது மாதிரி பல பெரிய எஸ்டாப்ளிஷ்டு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ், நிறுவனங்கள், ஆர்கனைசேஷனோட என்பிஎன்ஏ வந்து தொடர்பு இருக்குது. அவங்கள வச்சு சிறப்பான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட், எவ்ரிதிங் வந்து philanthropist அண்ட் டோனர் இன்வால்வ்மெண்டோட பண்றோம். எல்லாம் இது வந்து இது நீங்க டொனேட் பண்ணிட்டு நாங்க ஏதோ பண்ணிக்குவோம், நீங்க அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஃபுல்லி ஸ்பான்சர்ஸ் கேன் கெட் இன்வால்வ். இதுல இன்வால்வ் பண்ணலாம். இது வந்து நீங்க உங்க ஊருக்கு, உங்க வில்லேஜுக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை என்பிஎன்ஏ உருவாக்கி கொடுத்துருக்கு. தனிப்பட்ட முறையில் பண்றது கஷ்டம், நிறைய ஒர்க் இருக்கு. இந்த மாதிரிலாம் மெடிக்கல் கேம்ப்ஸ் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது. சும்மா கேம்ப் போட்டோங்கிற மாதிரி இல்லாம அது சக்சஸ்ஃபுல்லா நாங்க டேட்டா எல்லாம் ஃபாலோ பண்றோம். எத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்க, எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்குது, இது பண்றதுனால பிரயோஜனமா இல்லையா, இந்த மாதிரி வந்து மருத்துவர்களே எடுத்து நடத்துறதுனால இந்த ஆர்கனைசேஷனை மருத்துவ ஆர்கனைசேஷன்ங்கிறதுனால க்ளோஸா ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்ணி தெளிச்சு யூஸ்ஃபுல்லா இருந்தா பண்றோம். ஸோ அதனால வந்து யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எங்களோட வாட்ஸ்அப் இணைப்புக்கும் இல்ல இமெயிலுக்கும் தொடர்பு கொள்ளுங்க. இது 2. ஸோ நான் வந்து டாக்டர் நாச்சுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு 2 அடிஷன் ஆட் பண்றேன். அடிக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப காமன். அது வந்து சாதாரணமா எல்லாருமே வந்து அதை ஓவர்சி பண்ணிவிடுவாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. டாக்டர்கிட்ட பார்க்க வரல, குழந்தைகளா இருக்கட்டும், எஸ்பெஷலி உங்கள்கிட்ட வந்து டீனேஜ் சில்ட்ரன் இருக்காங்கன்னா அந்த டயத்துல தான் வந்து போதைப் பொருளுக்கோ, மதுவுக்கோ, இல்ல சிகரெட்டுக்கோ அடிமை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. அதுங்க ஒரு ஃபன், இது பொழுதுபோக்கு, ஜாலியா இருக்கு, வாட் எவர் ரீசனுக்கு அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது காலம் பூரா அப்படியே நின்றும். அதை நீங்க வந்து வருஷம் டாக்டர்கிட்ட நீங்க ஹெல்த் செக்அப் போகல, டாக்டர்ஸ் அதை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி கேட்கல பிள்ளைங்களை, உங்களோட டீனேஜ் பிள்ளைங்களை டாக்டர்கிட்ட தனியா பேசுறதுக்கு அனுமதிச்சிருங்க. அவங்கள்ட்ட கேட்கல, அவங்க வந்து அதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. டாக்டர் சொல்லையில லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து டீனேஜ் சில்ட்ரன் வந்து பேசுறதுக்கு வந்து அவங்க ஒரு இன்ஹிபிஷன் இல்லாம, கூச்சம் இல்லாம பேசுவாங்க டாக்டர்கிட்ட. டாக்டரும் உங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். 2வது வந்து மனநல மருத்துவம் வந்து ரொம்ப முக்கியம். டிப்ரெஷன் இருக்கு, வெளியே தெரியப்படாது, நமக்கு மனநோய் இருக்கு, வெளியில தெரியப்படாது அப்படிங்கிறது ஒரு ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. அது வெளியில தெரிஞ்சா அசிங்கம், அது எம்பாரஸ்மெண்ட், நம்ம பிள்ளைக்கு நம்ம வீட்டுல இருக்கு தெரியப்படாது அப்படின்ட்டு. உடம்புல வியாதி வர மாதிரி மூளையிலையும் சிந்திக்கிறதுலையும் உங்களுக்கு வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு டெஃபினட்டா இருக்குது. எல்லாருக்கும் எந்த வியாதி வேணாலும் வரலாம். எனக்கு இது வராது, உனக்கு இது வராது அப்படிலாம் கிடையாது. யாருக்கு வேணாலும் எது வேணாலும் வரலாம். மனநோய் இருக்குதாங்கிறதையும் செக்அப் பண்ணுவோம். இங்க வந்து அமெரிக்கால சரி, இந்தியால சரி பார்க்கல, நீ சந்தோஷமா இருக்கியா, எல்லாம் ஓகேவா இருக்கா அப்படிங்கறது டாக்டர்ஸ் கேட்பாங்க. சோ வந்து ஹெல்த் செக்அப் போறது ஒரு நல்ல வாய்ப்பு. உடல்ல மாத்திரம் இல்ல, மனசையும் சேர்த்து பார்த்துக்கிறதுல நல்ல வாய்ப்பு. அதனால வந்து ஆனுவல் ஹெல்த் செக்கப்போட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்மளுடைய பேனலிஸ்ட் கண்டினியூ பண்ணுவாங்க. டாக்டர் நாச்சு சின்னக்கருப்பன் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பேக் டு யூ டாக்டர் நாச்சு சின்னக்கருப்பன். நம்ம எல்லா வீடியோஸும் வரும் பாருங்க. எல்லாத்துலயும் கேம்ப் வீடியோவா இருக்கட்டும், வெபினார் வீடியோவா இருக்கும், எல்லாம் வரும் பாருங்க. சர்க்குலேட் ஆகும் வாட்ஸ்அப்லயும் இமெயிலையும். மெம்பர்ஷிப் ஆகலாம். நீங்க NPNA-NHC.org போனீங்கன்னா நீங்க நகரத்தார் ஆரோக்கிய மன்றத்துல ஃப்ரீ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட சஜஷன்ஸ், ஐடியாஸ் அனுப்புங்க. தேங்க்யூ வெரி மச். பேக் டு டாக்டர் நாச்சு சின்னக்கருப்பன். One more thing to add to Dr. Palniappan, for the camps, உங்களுக்கு தெரிஞ்ச family members, friends யாரோ வந்து they need help, please ask them to attend those camps. It's free for them completely. This upcoming camp it's for cardiac as well as renal diseases. So people who have any kidney problems or cardiac problems, request them to go and
attend those camps. மருத்துவ உதவியும் பண்றோம். கண்ணுக்கு, ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு இதெல்லாம் வந்து மருத்துவ உதவி, நிதி உதவிகளும் கரெக்டா நம்மளதுல எல்லாத்துக்கும் டீம்ஸ் இருக்குது. எல்லாத்துலயும் வந்து ஐக்கு கமிட்டி இருக்கு, கிட்னிக்கு கமிட்டி இருக்கு, ஹார்ட்டுக்கு கமிட்டி இருக்கு. அதன் மூலமாக வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயித்த தொகையை வந்து என்பிஎன்ஏ வந்து கேஸ் பை கேஸ் பேசிஸ் வந்து அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கே நேரடியா வழங்கி மருத்துவத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நேரத்தை ஜாஸ்தியா எடுத்துக்காம பேக் டு டாக்டர் நாச்சு. தேங்க்யூ வெரி மச். Thank you. So we'll just move on to the next question that I have. Indiaவில் வந்து is it better, இந்த question வந்து டாக்டர் நாச்சியப்பன் உங்களுக்கு. இந்தியாவில் வந்து is it better to have a family doctor do the checkup or should I go master checkup? Should I go to a big hospital? And actually I'm just going to add on. அந்த மாஸ்டர் செக்அப் சூஸ் பண்ணா அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. நான் எப்படி டிசைட் பண்றது? இப்ப இந்தியால ஃபேமிலி டாக்டர் இது வந்து முந்தி மாதிரி இல்ல, குறைஞ்சிட்டு வருது. பட் அதே மாதிரி வந்து இப்ப சிட்டிஸ்ல இருக்காங்க அப்படின்னா அந்தந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேக்கேஜ் இருக்குது. பட் ஏஜ் ஸ்பெசிஃபிக்கா ரிஸ்க் ஃபேக்டர் இப்ப எல்லாருமே வந்தாங்க அப்படின்னா தேவையில்லாம ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டரே கிடையாது. ஸோ அந்த பேக்கேஜ்னு வரும்போது ட்ரெட்மில்லும் சேர்த்து பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ட்ரெட்மில் வந்து அது ட்ரெட்மில் மட்டும் தனியா பண்ணா 2000 rupees 2500 சார்ஜ் பண்றாங்க. பட் அஸ் அ பேக்கேஜா வச்சிடுறாங்க. சில டெஸ்ட் வந்து அன்னெசரியா பண்ற மாதிரி இருக்குது. பட் பேசிக்கான நம்ம இப்ப அஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ப்ரிவென்ஷன் செக்அப்னு போனோம்னா அந்த பேக்கேஜ்ல ட்ரெட்மில் பார்த்துக்கிறது நல்லதா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் செட்டப்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இதுக்குன்னே தனி ஒரு விங்கே வச்சிருக்காங்க. ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக் பேக்கேஜ். அதில் ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் எல்லா டெஸ்ட்டுமே ஸ்க்ரீன் பண்ணி வித்தின் 1500 rupeesல இசிஜி, எக்ஸ்ரே, மேமோகிராம் எல்லாமே 1500ல வித் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட கவர்மெண்ட்டே பண்ணிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2014 to 17ல ஆரம்பிச்சாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து இன்னும் ஃபர்தர் திருநெல்வேலி, சேலத்துல வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் பேசிக்கா மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து செக்அப் ரேஞ்ச் ஃப்ரம் இன்க்ளூடிங் இசிஜி, எக்ஸ்ரே, எக்கோ எல்லாம் சேர்த்து 3500ல இருந்து நல்ல பேக்கேஜ் நம்ம பேசிக்கா உள்ளதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஆஃப்டர் 40 வந்து வெறும் ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் சுகரை மட்டும் வச்சு நம்ம டயபெட்டிக்னு ரூல் பண்ண முடியறது இல்லை. ஸோ அதனால உங்க பேக்கேஜ்ல வந்து ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட் பிராண்டியல், HbA1c, லிபிட் ப்ரொஃபைல், ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் வந்து இப்போ ஆன்லைன் பேக்கேஜஸ் தைரோ கேர்ல வந்து இந்தியாவில் வந்து நிறைய வந்து அதுல வந்து உங்களுக்கு இசிஜி, எக்ஸ்ரே வராது. பட் பிளட் டெஸ்ட் பேக்கேஜ் வந்து தைரோ கேர்ல வந்து ஆரோக்கியம் பி பேக்கேஜ், ஆரோக்கியம் சி பேக்கேஜ்னு 900ல இருந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஆன்லைன்ல கொடுத்துட்டு அதை உங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட காமிச்சிக்கலாம். அது போக வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டு அதுல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்புறம் தனியா ஒரு எக்கோ எடுத்து கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ வந்து பெரிய சென்டர் இல்லை அப்படின்னா நெட்ல தைரோ கேர் ஆரோக்கியம் பி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 74 டெஸ்ட் வந்துடும். HbA1c, FBS எல்லாமே. அது வந்து லேப் எடுத்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் பண்ணிடுவாங்க. அதை வச்சு உங்க ஃபேமிலி பிசிஷியன்ட்ட பார்த்துட்டு ஃபர்தரா பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபீமேல்ஸா இருந்தா ஒரு லேடி சர்ஜன் ஆர் கைனகாலஜிஸ்ட பிரஸ்ட் அண்ட் சர்வைக்கல் ஸ்கிரீனிங்க்கு போய்க்கலாம். ஸோ ஒரு கிளாரிஃபைங் கொஸ்டின் டாக்டர் நாச்சியப்பன், இந்த மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு we still have to go to a doctor இல்லையா? அது இன்டர்பிரட் பண்றதுக்கு. ஆமா, இப்ப இந்தியால வந்து அப்ப ஹாஸ்பிட்டல்ல போற பேக்கேஜ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா நம்ம ஆன்லைன் பேக்கேஜ் எடுத்துட்டு ஒரு எம்டி ஜெனரல் பிசிஷியன்ட்டையோ அவங்க ஃபேமிலி பிசிஷியன்ட்டையோ கேட்டுட்டு அவங்க அட்வைஸ் தகுந்த மாதிரி போய்க்கலாம். இன்டர்பிரேஷன் செல்ஃப் இன்டர்ப்ரெட் பண்ணணும். பிளஸ் ஏன்னா வேல்யூஸ் மட்டும் தான் பார்த்துருக்காங்க, டாக்டர் தான் இதில் எக்ஸாமின் ஹெட் டு ஃபுட் எக்ஸாமினேஷன். Got it. Thank you. அடுத்த கேள்வி வந்து டாக்டர் கார்த்திக் உங்களுக்கு. For those with a history of smoking or alcohol use, என்னென்ன செக்அப் தேவைப்படுது? Okay, great question. So முதல்ல அதை ஆன்சர் பண்ற முன்னாடி
இப்ப நீங்க கரண்டா ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, the one thing that I hope that you take away from this webinar is do everything you can to stop smoking. நீங்க வந்து புகைப்பிடிக்கிறத நிப்பாட்ட முயற்சி பண்றதுதான் ரொம்ப முக்கியம் வேற செக்கப்போட. ஸோ அது சொல்றது ரொம்ப ஈஸி, பட் ஆனா அது ஆக்சுவலா பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். So I'm happy to talk more about the strategies in how to quit smoking successfully. People have done it, obviously. So also I'd be interested in knowing from Dr. Nachipan, like what resources there are in India, and the resources available people who are smoking to help them quit. So for example, US la வந்து ஒரு national quit line இருக்குது, 1-800-QUIT-NOW. அது வந்து free resources, free counselor, free medications எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து smoking quit பண்றதுக்கு. But the number one investment that you can make in your health is to quit smoking. So when you stop smoking, உங்களோட heart disease risk குறைய ஆரம்பிக்கும், உங்களோட cancer risk குறைய ஆரம்பிக்கும், but ஆனா complete குறையாது. It is not the same as someone who has never smoked. So ஒருத்தவங்க ஸ்மோக்கிங் குவிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆள் கம்பேர் பண்ணோம்னா, ஸ்மோக் பண்ணாதவங்க கம்பேர் பண்ணோம்னா, ஸ்மோக்கிங் குவிட் பண்ணவங்களுக்கு இன்னும் அந்த கேன்சர் ரிஸ்க், ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் இன்னும் ஸ்லைட்டா ஹையா இருக்கும். ஸோ மெயின் நம்ம ரெண்டு விஷயம் என்ன பார்க்கணும்னா, அந்த ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க், ஹார்ட் அட்டாக் ரிஸ்க், ஸ்ட்ரோக் ரிஸ்க் வந்து ஹையா இருக்கும் ஸ்மோக் பண்றவங்கள. ஸோ நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இந்த வர 10 வருஷத்துல உங்களோட ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் ரிஸ்க் என்னன்னு கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம உருவாக்கலாம். எந்த மருந்து சாப்பிடலாம், எப்படி உங்களோட டயட்டு மாற்றலாம், நீங்க எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதை வச்சு நம்ம மாடிஃபை பண்ணலாம் உங்களோட ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் ரிஸ்க். ஆனால் முக்கியமானது வந்து எப்படி நம்ம புகைப்பிடிக்கிறது நிப்பாட்டலாம் முயற்சி பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன நம்ம யோசிக்கணும்னா, என்னென்ன கேன்சர்ஸ் வந்து ரிஸ்க் அதிகமா ஆகுது நம்ம ஸ்மோக் பண்றதுனால. அது ஆன்சர் இஸ் ஈஸி, too many to count. Too many cancers to count that smoking increases the risk for. But the main one that affects the most people in the world, that kills the most people, is lung cancer. So US la வந்து என்னோட பேஷண்ட் வந்து இப்போ ஸ்மோக் பண்றாங்கன்னா, யூஸ்வலா 50 வயசுல நம்ம வந்து சிடி ஸ்கேன் வந்து பண்ண அனுப்போம் செஸ்ட்ல, அந்த சீக்கிரமா லங் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆக்சுவலா முன்னாடி வந்து 55 வயசா இருந்தது, இப்ப 50 வயசா குறைச்சிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்னும் குறைப்பாங்கன்னு அந்த ஏஜ். So those, but I will let Dr. Chidambaram speak more about cancer screenings for people and smokers. But main நீங்க என்ன understand பண்ணணும்னா, try and keep trying to quit smoking. And the two things we're trying to prevent are heart attack and stroke, because your risk is higher because you smoke. And then the second thing is what can I do to prevent cancers? And that is doing screenings like lung cancer screenings. I have a quick question on that. And the CT scan is ordered routinely for smokers? Yes. So a low dose CT scan starting at the age of 50 every year is recommended now for screening for lung cancer. Awesome. Also to add to the you said the increase in risk for cardiovascular events, stroke, and this thing, especially DVT, the venous thrombosis and arterial thrombosis increase because of the increased coagulation and narrowing of the blood vessels from smoking. Yes. நம்ம ஊர்ல வந்து gangrene வந்து people used to lose limbs when we were students. Hopefully it has improved a lot now. Just to add on one thing, ரொம்ப அழகா சொன்னாங்க டாக்டர் கார்த்திக். கண்டிப்பா நீங்க ஒண்ணு இன்னைக்கு நீங்க உடனே பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும்னா வந்து அந்த குவிட் ஸ்மோக்கிங். அவங்க ரொம்ப அழகா வந்து அந்த கேன்சர், அந்த லங் அதெல்லாம் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஸ்மோக்கிங்னா இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அந்த புகையில போடுறது. ஸோ இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹெட் அண்ட் நெக் கேன்சர், நாட் ஓன்லி சிகரெட்ஸ். ஸோ அது வந்து அந்த ஹெட் அண்ட் நெக்னா வந்து வாய் புற்றுநோய், நாக்கு,
உதடு, அதுல இருக்கக்கூடிய புற்றுநோய். ஏன்னா வந்து அவங்க டைரக்டா அதை ஸ்மோக் பண்ணாம அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நான் தான் ஸ்மோக் பண்ணலையே, டாக்டர் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த புகையில போடுது. அதுவும் வந்து இட்ஸ் ஈக்குவலி டேஞ்சர், பிகாஸ் லைக் யூ வில் பி ஹேவிங் தட் மெட்டீரியல் ஃபார் அ லாங் டைம் இன்சைட் யுவர் மவுத் அண்ட் விச் கேன் இன்க்ரீசஸ் யுவர் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். ஜஸ்ட் டு ஆட் a few things. I think that ஒன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சென்ஸ், இந்தியாவில் வந்து என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது ஹெல்ப் பண்றது, குயிட் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம யூஎஸ்ல இருக்க ரிசோர்ஸ் வந்து கம்பைல் பண்ணா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் நாச்சிப்பன், do you want to jump in? என்ன resources இருக்கு ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்றதுக்கு? இந்தியாவில் வந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு மேம். கவர்மெண்ட்ல வந்து எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்ல வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து கிவ் கவுன்சிலிங் டு த பேஷண்ட் இஃப் தே இது பண்ணாங்கன்னா. ஹெல்ப்லைனும் வந்து நம்பர் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் இன் பர்சனாக போனாங்க அப்படின்னா வி ஹாவ் அ குட் டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் இன் த கவர்மெண்ட் இட் செல்ஃப். அண்ட் ஆல்சோ ப்ரைவேட்டாக வந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வந்து இப்போ ட்ரிச்சியில் எடுத்துக்கிட்டா ஆத்மான்னு ஒரு சென்டர் இருக்கு, மதுரையிலையுமே சென்டர்ஸ் இருக்கு. பட் எல்லாம் வந்து பெய்ட் சென்டர்ஸா இருக்குது. கவர்மெண்ட்ல வந்து எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயுமே வந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஃபார் டொபாக்கோ சூவிங் அண்ட் ஆல்கஹாலுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. And one more thing நான் என்ன அது மாதிரி இப்போ பேண்ட் சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ்க்கு கவர்மெண்ட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல பேனியன்னு ஒரு அமைப்போட சேர்ந்து மனநல காப்பகங்கள் வச்சிட்டு இருக்காங்க. And one more thing நான் என்ன ஆட் பண்ணணும்னு விரும்புறேன்னா, நீங்க ஸ்மோக் பண்ணீங்கன்னா உங்களோட கேன்சர் ரிஸ்க் அதிகம், பட் ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் கேன்சர் ரிஸ்க் அதிகம். ஸோ பாசிவ் ஸ்மோக்கிங்னால வந்து அவங்களுக்கும் வந்து அந்த புகையை வந்து இன்ஹேல் பண்றதுனால அவங்களோட ரிஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஆகும். ஸோ இஃப் யூ நீட் மோர் மோட்டிவேஷன், you know, your family, potentially people you're with, are also at higher risk because of your habits. And that includes children. So, yes, ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கணும். நீங்க சொன்னீங்களா இந்த ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து பிலோ 50 வந்து அபவ் 50 வந்து லோ இன்டென்சிட்டி ஸ்கேன் பண்ணணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Yeah, so CT scan வந்து ஒரு computerized tomographyன்னு சொல்றது. அது வந்து ஒரு எக்ஸ்ரே இன் மெனி டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கேனு வந்து 5-10 minutes தான் ஆகும். ஸோ ஸோ 50 வயசுல இருந்து ஸ்மோக்கர்ஸ் இல்லாட்டி வந்து ஸ்மோக்கிங் குட் பண்ணாலுமே 15 இயர்ஸ்க்குள்ள குட் பண்ணியிருந்தா அவங்களுக்கும் லோ டோஸ் சிடி ஸ்கேன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ லோடோஸ் சிடி ஸ்கேன் வந்து டெக்னிக்கலாக போக தேவையில்லை, பட் ஆனால் அதோட ப்ரோட்டோகால் வந்து அந்த ரேடியேஷன் யூஸ் பண்ணுற ரேடியேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு ரெகுலர் சிடி ஸ்கேனோட. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேள்வி இருக்குதா டாக்டர் மெய்யப்பன் நான் ஆன்சர் பண்ணாது? நான் இது வந்து ஒரு சீனியர் டாக்டர் வந்து அவரை வந்து இந்த ஹேபிட் வந்து குறைச்சிட்டாரு, ஏட கார்டியோவாஸ்குலர் ஆக்சிடென்ட். So I want to reiterate him, this is very important அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் கேட்குறேன். மீட்டிங் முடிச்சோடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். Yeah, no, absolutely, yeah. So if he has quit within the past 15 years, or he's currently smoking, absolutely low dose CT scan to screen for lung cancer. Yeah, a bunch of guys have to talk to them anyway. Thank you. அடுத்த கொஸ்டின் வந்து டாக்டர் சிதம்பரம், this is for you. Periodic skin checkup, is that necessary? கண்டிப்பா, லைக் பீரியாடிக் ஸ்கின் செக்அப் இஸ் நெசசரி. அதாவது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்துட்டு நம்ம ஸ்கின்ல வந்து இது மச்சம் நான் பிறந்ததுல இருந்தே இருக்கு அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனா எப்பெல்லாம் வந்து அதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னா அந்த மச்சத்தோட சைஸ் பெருசாகும் போதோ, இல்ல கலர் வேரி ஆகும் போதோ, இல்ல ஒரு புண்ணு வந்து ஆறாம ரொம்ப நாளா இருக்கும் போதோ, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் வந்து யாருக்கு இப்போ நம்ம when compared to like a white skin people, like we are at a lower risk of getting all this like skin cancers, because அந்த கருப்பு அந்த மெலனின் பிக்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்ஹெரண்டா நம்மளுக்கு வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த
சன்லைட் அந்த யூவி ரேஸ் அதெல்லாம் இருந்து. பட் ஆனா இருந்தாலும் எந்த ஒரு மச்சம் இல்ல அந்த மச்சம் வந்து பெருசாகுது, இல்ல அந்த கலர் வந்து மாறுது, இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு, இந்த இடத்துல புண்ணு வந்து புதுசா இருக்கு அப்படின்னா வந்து அதை செக் பண்றது ரொம்ப முக்கியம். அதை எவ்வளவு சீக்கிரமா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டயோ இல்ல உங்களோட டாக்டர் கிட்டயோ அதை கன்சல்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்றேன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபீல்ட் ஆஃப் கேன்சர்ல வந்து மெலனோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேன்சர். அந்த கேன்சர் தான் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு மச்சம் மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதோட சைஸ் வந்து 1 சென்டிமீட்டர் இருந்தா கூட போதும். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சின்னமா இருக்கும். ஆனா வந்து அவ்வளவு விரியம் உள்ள கேன்சர் உடனே வந்து பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப ஃபாஸ்டா வந்து அவங்களோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்னால வந்து இட் கேன் பி லைக் கம்ப்ளீட்லி லைக் நாட் கம்ப்ளீட்லி லைக் டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தீஸ் டைப் ஆஃப் கேன்சர்ஸ். ஸோ எஸ்பெஷலி நம்ம வந்து வெயில்ல நிறைய எக்ஸ்போஸ் ஆகுறோம், அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இருந்தா வந்து ஸ்கின் செக்அப் வந்து ப்ரீயாடிக்கா இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இந்த மச்சம் அந்த பெருசாகிறது அதெல்லாம் பார்த்தோம்னா வந்து டாக்டரை உடனே கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் வந்து டாக்டர் நாச்சிப்பன் உங்களுக்கு. what are common surgical problems routine checkup-ல ஃபைண்ட் பண்றது? அது வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்? காமன் சர்ஜிக்கல் ப்ராப்ளம் நம்ம ஹெல்த் செக்அப்ல வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் வந்து ப்ளீடிங் பைல்ஸ், ஃபிஷஸ், ஃபிஸ்டுலா அது மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இங்குவைனல் ஹெர்னியா வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது பிக் பண்றோம். பெலனைட்டிஸ், பெலனோஃபாஸ்டைட்டிஸ் பிக் பண்றோம். எனி அம்பிளிக்கல் ஹெர்னியா இருந்துச்சுன்னா நம்ம பிக் பண்றோம். அதே மாதிரி ஃபீமேல்ஸ் நம்ம செக் பண்ணும் போது வந்து எங்கேஜா இருந்து ஃபைப்ரோ அடினோமாஸ் வந்து நம்ம பிக் பண்றோம் செக்அப்ல, டீனேஜர்ஸா இருந்தாலும். ஆனா அவங்க ஃபைப்ரோ அடினோசிஸ் அவங்க பெயினோட ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஃபைப்ரோ அடினோமா நம்ம பிக் பண்றோம். ஸோ இதுதான் வந்து காமனா. ப்ளஸ் கேஸ்ட்ரைட்டிஸ் காமனா ஹிஸ்டரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் உண்டா? ட்ரீட்மெண்ட் டெஃபினட்டா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லோயர் ப்ளீடிங் பெத்தாலஜி வந்து அவங்க ஸ்ட்ரெஸ், புவர் ஸ்லீப், டயட், ஃபைபர் டயட் கம்மியாக எடுத்துக்கிறதுனால வருது. ஸோ இதை வந்து நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும் போதும் இது பண்ணும் போதும் வந்து அது ப்ரிவெண்ட் ஆயிடுது. அதுல சரியாகலைன்னா we need to go for surgery. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் ஃபுட் எக்ஸாமினேஷன், காலை வந்து கண்ணாடி மாதிரி பார்த்துக்குங்க, காலை வந்து அஜாக்கிரதையா பார்த்துக்காதீங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஏன்னா வந்து காலை வந்து நம்ம புண்ணு நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க நிறைய பேர். ஸோ அதை வந்து நம்ம இயர்லி ஒரு சின்ன புண்ணா இருந்தா கூட நம்ம ஊக்க வச்சு குத்தாம நம்மளே செல்ஃப் மெடிகேட் பண்ணாம டாக்டர் பார்த்து அதை கரெக்டாக ட்ரெஸ்ஸிங் பண்றது மூலமா we can save limbs. That's awesome. அடுத்த கேள்வி வந்து is an interesting question. This is for Dr. Karthik and Dr. Chidambaram. It's about the role of artificial intelligence. So is there a role for AI in annual physicals? In the technology, is it being used yet? Karthik, you want to go first, or like can I start and then? No, please take a stab. Oh, so it's such an interesting question. Like when I was just going through this question, I was completely like impressed and amazed, like overwrote this question, like hats off. So this artificial intelligence, அது முக்கியமா இந்த chat GPT அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நிறைய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ இந்த ஹெல்த் கேர்ல வந்து they are like introducing like too much, like இது வந்து எதெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. பட் மை லைக் பர்சனல் ஒப்பீனியன், லைக் இப்போவும் வந்து இங்க யூஎஸ்ல இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, மேபி இட் கேன் லைக் ஹெல்ப் த மேன் பவர் டு லைக் கம் டு அ டயக்னோசிஸ் இன் அன் எஃபிஷியன்ட் வே, பட் இட் ஹாஸ் நாட் லைக் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில ரீசெண்டா இந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் கிளினிக்கல் ஆன்காலஜி இந்த ஆஸ்கோ கான்ஃபரன்ஸ் எல்லாம் போயிருந்தப்போ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கொலனோஸ்கோபி பண்ணுவாங்க. அந்த கொலனோஸ்கோபி வந்து 45 இருந்து 50 நிமிஷம் ஆகும் ஒரு ஆளுக்கு பண்றப்போ. இப்போ இங்க அமெரிக்கால வந்து யூஸ்வலா 45 வயசுக்கு மேல இருக்க எல்லாருக்குமே கொலனோஸ்கோபி பண்ணுவாங்க. இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவை இருந்தா கொலனோஸ்கோபி பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்னால அந்த வால்யூமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த டயத்தை குறைக்கிறதுக்காக
So like they are just going inside with the scope. அப்ப என்ன பண்ணுனா அந்த நிறைய அந்த கோலன், அதாவது அந்த குடலை வந்து போட்டோ எடுக்கிறப்போ அந்த ஆர்டிபிஷியல் இமேஜிங் வந்து அந்த பழைய இடத்துல அந்த கேன்சர் இருந்ததெல்லாம் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் வந்து இட் வில் ரன் த பிக்சர் வித் thousands of picture and it will like characterized whether this is an high risk. இதாவது வந்து ஒரு ஹை ரிஸ்க் புற்றுநோய், இதை வந்து நீ கண்டிப்பா வந்து பயாப்சி எடுக்கணுமா, இல்ல இதை வந்து நம்ம பயாப்சி எடுக்க தேவையில்லை, இது வந்து ஒரு பினைன் கண்டிஷனா அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிவ் மெஷர் ஃபார் அ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அந்த மாதிரி தான் வந்து இதை பண்றாங்க. இப்ப அதே கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் வந்து அந்த கொலனோஸ்கோபி பண்றாங்கன்னா if it is taking like a 45 minutes with an artificial intelligence, like when they are comparing, it's still in very early process. It has not come to like complete practice for the United States. So they are like just talking about it. So it can reduce the time from 45 minutes to like a 30 or like 35 minutes. So that like it will reduce burnout from the like healthcare standpoint in terms of colonoscopy. And it also like suggested in the early phase improvable outcomes. So I feel that it's still in like an early phase when I'm trying to compare, and it is used as a like a tool to increase the efficiency. But whether it will replace, which we don't know, but to the best of my knowledge, அதை வந்துட்டு ரீப்ளேஸ் இப்போ நம்ம ஹியூமன் பிரெயின்ஸ் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இப்போ இந்த ஹெல்த் கேர்ல இருக்கா அப்படின்னா வந்துட்டு I think like no. And annual health examsல வந்து இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய சில பாப்புலேஷன்ஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்துட்டு வர்ச்சுவல் பிரைமரி கேர் அப்படின்லாம் கூட கொண்டாந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஏஜ், உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி, உங்களோட சிகரெட் ஸ்மோக்கிங் ஸ்டேட்டஸ், வெயிட் அதெல்லாம் என்டர் பண்ணீங்கன்னா அது வந்து லைக் இட் வில் ரன் லைக் ஃபியூ அல்காரிதம்ஸ், லைக் எஸ்பெஷலி டாக்டர் கார்த்திக் சொன்ன மாதிரி USPSTF அப்படிங்கிறது வந்து ஒரு கைட்லைன்ஸ். அந்த கைட்லைன்ஸ் கூட எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டு இட் வில் லைக் டெல் ஓகே இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் இருக்கவங்களுக்கு இது பண்ணணும், இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் இருக்கவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு வந்து they are there to suggest. But like I feel like especially like from my field that there is a need of human touch and empathy, and we can understand the human emotions better than a machine. They are there to help us to increase our efficiency, but definitely a human touch is needed to like deliver an empathetic care. Yeah, well said, Dr. Chidambaram. I agree. So I think that there is an explosion of like wearables, things that continuously collect data from us. So இப்போ வந்து continuous glucose monitoringலாம் இருக்குது, continuous-ஆ நம்மளோட ரத்தத்துல sugar levels செக் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஃபிட்பிட், ஆப்பிள் வாட்சஸ் வந்து இப்போ உங்களோட ஹார்ட் கண்டினியூஸா மானிட்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ ஆப்பிள் வாட்ச்லயே வந்து 2 விரல் வச்சு இகேஜிலாம் எடுக்க முடியும். நம்ம வந்து ஒரு அப்நார்மல் ரிதம்ல ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ல இருக்கோம்னா அதை வந்து கார்டியாலஜிஸ்ட் நோட்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னாலஜியோட பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்குது. அது that's not even AI, that's not even artificial intelligence. This is just data gathering. So the role of artificial intelligence might be, Dr. Chidambaram சொல்ற மாதிரி, this massive amount of data that now we are able to collect, how can we efficiently interpret it, and is it actionable? So that is a big key for me, because இப்போ வந்து நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றோம், பட் ஆனால் ஒரு வியாதி நம்ம வந்து சீக்கிரமா டிடெக்ட் பண்ணிட்டு, பட் ஆனால் அதனால ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நம்ம எதுக்காக நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றோம்? பிகாஸ் நம்மளோட கவலை, worry தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ வந்து not only do we have to prove that AI can help us, but that it will lead to us living longer and disease free. So that is the key. So yeah, so I think that yeah. Thank you. That was actually a very good question. And I think we'll see more and more AI as we move forward in our careers. One last question. We're wrapping up the session already. Dr. Nachiappan, இது உங்களுக்கு. US-ல வந்து generally, we have preventative healthcare is quite well established, and we kind of know where to go for problems. உங்க advice வந்து இந்தியாவுல செட்டிநாடு மக்களுக்கு எங்க நம்ம ஹெல்த் செக்அப்க்கு போகலாம் இப்ப ஊர்ல? இப்போ ஊர்ல வந்து காரைக்குடியில அப்போலோல ஹெல்த் செக்அப் பண்றாங்க. பட் 4500 rupees, 4000 to 5000 அவங்க பண்றாங்க இந்தியன் ரேட்க்கு. ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே பேசிக்கா இப்போ இங்க காரைக்குடி எடுத்துட்டீங்கன்னா செல்சியஸ்னு ஒரு லேப் இருக்கு, ராஜ் லேப் இருக்கு. இங்க எல்லாமே வந்து
இன்வெஸ்டிகேஷன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க, பட் டாக்டர் ஒப்பீனியன் இருக்காது. ஸோ அவங்க எடுத்துட்டு அவங்க பிரைமரி எந்த டாக்டர் பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்றபடி வந்து எக்கோ, அல்ட்ராசவுண்ட் எல்லாத்துக்குமே ஒரு வேற வேற இடத்துக்கு போகணும். காரைக்குடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல இன்ஹவுஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு வந்துடலாம். 2 இடத்துலையும் ஒரு 3000 to 5000 rupeesல பார்க்க முடியும். இது வந்து பேசிக்ஸ் டெஸ்ட். ஸ்கிரீனிங் டெஸ்ட் நம்ம பண்ணும்போது மேமோகிராம், கொலனோஸ்கோபி அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். பட் பேசிக்கா நம்ம லோயர் ஜிஏ மெலிக்னன்சி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி நெக்லெக்ட் பண்றது வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து அப்பர் ஜிஏ சிம்டம்ஸ், வயிற்று வலி, நெஞ்செரிச்சலை வந்து நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. ஏதோ நான் தூங்காத இன்னைக்கு அதிகமா விஷயத்துல போய் சாப்பிட்டதுனால எனக்கு நெஞ்செரிச்சல் இருந்துச்சுன்னா கடையில செட்டு மாத்திரை வாங்கி ரானிடின், பேண்டப்ரோசோல போட்டுட்டு அப்படியே விட்டுறது. ஸோ இது நம்ம ஸ்கிரீன் பண்ணும்போது அப்பர் ஜிஏ எண்டோஸ்கோபி இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பர்சிஸ்டண்டா போடுறாங்கன்னு நம்ம சொல்லி எண்டோஸ்கோபி பார்க்கும்போது அப்பர் ஜிஏ மெலிக்னன்சிஸ் வி ஆர் பிக்கிங் அப் ஏர்லி. ஸோ அதனால வந்து நெஞ்செரிச்சல், படுத்தோன ஏப்பம் வர்றது, குளிர்ச்சி ஏப்பம் வர்றது, இந்த சிம்டம்ஸை வந்து மிஸ் பண்ணாம இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எண்டோஸ்கோபி, அப்பர் ஜிஏ எண்டோஸ்கோப்பியும் மஸ்டா போட்டு பார்க்கணும். இது போட்டு பார்க்கறதுனால நம்ம இசோஃபேஜியல் கேன்சர், ஸ்டொமக் கேன்சரை ஏர்லியா பிக்கப் பண்ண முடியும். Karthik, you wanted to say something? Yes. So yeah, I know we're wrapping up. So last thing, I just I want to make sure that Namoda Makkal, our people, Nagaradas, we understand that we are at higher risk of heart attacks and strokes compared to Americans, compared to European ancestry. And one short story is that US வந்து Cold War சண்டை போடும்போது நிறைய யங் மென்ஸ் 20s வந்து அனுப்புனாங்க வியட்நாமுக்கு. ஸோ வியட்நாம்ல சில பேர் செத்து போகும்போது அவங்க திருப்பியும் அவங்களோட பாடி திருப்பியும் வந்து ஆட்டாப்சி, போஸ்ட்மார்டம்லாம் பண்ணும்போது 20 years oldலயே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஹார்ட் டிசீஸ் வந்து ஆக்சுவலா ஆரம்பிச்சிருக்குதுன்னு. அப்பயே இந்த கொலஸ்ட்ரால் பில்டப்லாம் ஆரம்பிச்சிருக்குதுன்னு. ஸோ நம்ம வந்து 50 years 6 years ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது நம்ம நிமிஷம் ஹவர்ஸ்ல நம்ம பாக்குறோமே தவிர இந்த வியாதி வந்து tens of years ஆயிருக்குது பில்ட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த டைம் இஸ் our time to prevent those type of heart attacks and strokes. And I think especially in our community we have to be aware that we are at particularly high risk. Ipa enoda appa oda rendu friends ume, they were in their 50s, just one fine day they're dead. It's because of a heart attack. So I think that I really want to stress that we think about what we're eating, if we're smoking, exercise, and trying to prevent heart attacks and strokes in our community. I think it's very important. Statins and aspirin. Also, other thing is Dr. Nachipan, நீங்க சொன்னதும் the heart, the GERD, which reflects. A lot of women pass it off as just a heartburn, but it can be myocardial infarction symptom. All right. I think last point, ideal weight measure maintain, correct BMI height கேத்த weight maintain பண்றது மூலமாவே நம்ம முக்காவாசி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ எவ்ரி ஒன் வந்து பிஎம்ஐ அவங்க ஐடியல் பிஎம்ஐக்கு மெயின்டைன் பண்றதுக்கான லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எய்தர் வித் எக்ஸசைஸ் அண்ட் டயட் மெயின்டைன் பண்ணாவே நம்ம இந்த ஸ்கிரீனிங் நம்ம கம்யூனிட்டிக்கு இருக்கிற ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். All right, so this was a very Doctor, என்னன்னா as a pediatrician நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலா when they come for the clinic, patients whole family வருவாங்க many times. So whole family educate பண்றது ஹெல்த் சம்பந்தப்பட்டது, the primary focus எப்படி பண்ணணும், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு I focus on that because prevention is better than cure சொல்ற மாதிரி வருமுன் காக்கிறதுக்காக. ஸோ அதை எல்லாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம டாக்டர்ஸ் எல்லாம். ஏன்னா ஃபேமிலியை அட்ரஸ் பண்ணிடுவோம், ஈஸி டு கேட்ச் them, especially the children. Thank you. All right, so that concludes this session. I'd like to thank the panelists, Dr. Nachiappan, Dr. Karthik, Dr. Chidambaram, for an excellent discussion and providing us information
Dr. Thillai, Dr. Palniappan, thank you for giving us all this opportunity as well to reach as many people as possible, to promote health and well-being for everyone. So thank you. தேங்க்யூ டாக்டர் நாச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சி வெபினாரோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மிக முக்கியமான டாபிக் எனக்கு பேசியிருக்கோம். பேனலிஸ்ட் எல்லாம் ரொம்ப சிறப்பா அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. யங் டாக்டர்ஸ் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. டாக்டர் நாச்சு, தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். ரொம்ப சிறப்பா மாடரேஷன் பண்ணி கொடுத்தீங்க. உங்களுடைய பிஸியான ஸ்கெட்யூல்ல நேரத்தை ஒதுக்கி இதை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லா பேனலிஸ்டுக்கும் உங்களோட பிஸியான ஸ்கெட்யூல்ல இந்த நிகழ்ச்சியை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலேருந்து டாக்டர் தில்லை அண்ட் டாக்டர் லக்ஷ்மணன், டாக்டர் மெய்யப்பன் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும், நேயர்களுக்கு அனைவருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்க இந்த வீடியோல நீங்க எல்லாத்தையும் பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உடம்புக்கு உள்ள நடக்கிறது வெளியில தெரியாது. அதுதானே நமக்கு வந்து ஒரு காமன் சென்ஸ் இது. அதனால வந்து உடம்புக்கு வெளியில தெரியறத பார்த்துருவீங்க. எல்லாம் எதுவும் சிம்டம் அறிகுறிகள் இருந்தா கொண்டு போய் காமிச்சிருவீங்க. உடம்புக்கு உள்ளுக்குள்ள ஸ்லோவா வர்றது தெரியாது. அதனால வந்து செக்அப் பண்ணிக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரிய வரும். டாக்டர்ஸ் அது பிளட் டெஸ்ட் மூலமாகவோ இல்லை ஸ்கேன் மூலமாகவோ ஏர்லியரா சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது தான் இதனோட ரொம்ப முக்கியமான இது. சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும். லாங்காவும் லிவ் பண்ணலாம். ஆயுளோட லாங்கா லிவ் பண்ணலாம். அதே மாதிரி தரமான வாழ்க்கையாவும் லிவ் பண்ணலாம். கஷ்டப்படாம தரமான வாழ்க்கையாவும் லிவ் பண்ணலாம். பணமும் சேவ் ஆகும். அதனால இதுல வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிற செக்கப்பை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டாக்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி டாக்டர் இல்லாதவங்க கண்டிப்பா ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கணும். அவர் தான் சென்டர் பாயிண்ட். உங்க ஃபேமிலி டாக்டர் தான் சென்டர் பாயிண்ட். அவங்க வழியா ஸ்பெஷலிஸ்ட்டுங்களை பார்க்கலாம். அவர் சொல்லி கொடுத்துருவாரு உங்களுக்கு எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. தனியார்ல இருக்கவங்கள்ட்டையும் வச்சுக்கலாம், இல்லை கவர்மெண்ட் வழியாகவும் பண்ணலாம். பல நாடுகள்ல கவர்மெண்ட்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் நல்லா சூப்பரா பண்றாங்க. இந்தியாவில கவர்மெண்ட்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் எக்ஸலண்டான ஸ்கீம்ஸ்லாம் நல்லா கொண்டு வந்து நல்லா பண்றாங்க. ஸோ ஃபேமிலி டாக்டர் ஒருத்தங்களை வச்சுங்க கண்டிப்பா. அதே போல வந்து என்பிஎன்ஏல ஜாயின் பண்ண சொல்லி எல்லா மருத்துவர்களையும், உலகம் பூரா இருக்கக்கூடிய நகரத்தார் மருத்துவர்களையும், அலைடு ஹெல்த் பேராமெடிக்கல்ஸ் எல்லாரையும், டென்டிஸ்டா இருக்கட்டும், நீங்க வந்து ஆப்டோமெட்ரிஸ்டா இருக்கட்டும், நர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க வந்து கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும். நமக்கு எல்லாருக்குமே மாரல் அண்ட் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நமக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மருத்துவத்துறையில நிறைய பண்றீங்க. என்பிஎன்ஏல ஜாயின் பண்ணணும். இதனோட என்பிஎன்ஏங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பேருக்காகவோ இல்லை பதவிக்காகவோ நடத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. எல்லா மருத்துவர்களும் பேராமெடிக்கல் அலைடு ஹெல்த்தாலும் சேர்ந்து ஹியூமனிட்டிக்கு சர்வ் பண்ணணுங்கிற ஒரு பேஷனோட பண்றோம். அதனால எல்லாரையும் வந்து ஒரு மருத்துவராக நான் வரவேற்கிறேன். எல்லாரும் வந்து www.mynpna.org mynpna.orgல மெம்பராக இணையலாம். எல்லா மருத்துவத்துறையில இருக்கவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கினதுல ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்கும் நன்றி சொல்றேன். பல பேர் யூடியூப்ல சேர்ந்திருக்காங்க. பல பேர் வந்து வீடியோ பார்க்க போறீங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் எதுவும் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா எழுதி அனுப்புங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. கலந்துக்கினதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் சேஃப் வீக்கெண்ட். தேங்க்யூ வெரி மச். We can go off.